நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மதுரை வீரன் அவர்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப நன்றி. நிச்சயமா சார். அண்ட் உங்களோட பேரு மதுரை வீரன். பட் நீங்க பொறந்தது பாத்தீங்கன்னா திருச்சி அண்ட் வேலை பார்த்ததெல்லாம் அப்ராடு அண்ட் இப்போ நீங்க செட்டில் ஆயிருக்க பாத்தீங்கன்னா சென்னை. சோ இவ்ளோ பெரிய ஊர்களுக்கும் சொந்தக்காரர் தான். நீங்க யாராச்சும் கேட்டா நீங்க எந்த ஊர் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நான் என்னை எந்த ஊர்னு கேட்டா முதல்ல திருச்சின்னு தான் சொல்லுவேன் நான். நான் இப்ப வாழ்றது வேணா சென்னையா இருந்தாலும் சொந்த ஊர் எதுன்னு கேட்டா நான் திருச்சின்னு அதை மறந்து கூட நான் எங்கேயுமே நான் சென்னைன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா திருச்சிக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. அந்த 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 திருச்சிக்காரங்கிறதுக்கு ஒரு ஒரு கெத்து இருக்கு. அதனால நீங்களும் திருச்சிங்கிறதுனால வெரி ஹாப்பி டி. அதான் நீங்க திருச்சிங்கனால வெரி ஹாப்பி டு see you. சார் ரொம்ப சந்தோஷம் சார். சோ எதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களை நாங்க வந்து இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு சாட்டிங் மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து இது பண்ணுங்க, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரி மாதிரி இருக்கு. பட் ரியல் லைஃப்லயே ஒரு மனுஷன் இதை சாதிச்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நிச்சயமா அது நடக்கக்கூடிய சாத்தியம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எல்லாம் புரியுது. ஒரு காமன் மேனா இருக்கிறவங்க கூட இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. சோ நிறைய இன்டர்வியூஸ் உங்களோட பார்த்திருக்கோம், மக்களுக்கு அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களோட ஜேர்னி. சோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேரு எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 10 ரூபாய் நீங்க ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கி இப்போ இவ்ளோ ஒரு 5-6 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு கார்பஸ் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அவ்வளவு சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு செய்தி உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் இந்த ஒரு இன்டர்வியூல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எனக்கு ஒரு சாதாரண மனுஷங்களா இருக்கக்கூடிய எங்களாலையும் உங்களோட இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலா தான் இந்த இன்டர்வியூ இருக்க போகுது. சோ உங்களுடைய ஃபேமிலி பொறுத்தளவுல ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீங்க தான் உங்க ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் நீங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே போனீங்க. அதுக்கப்புறமா தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சினாலையும் திறமையினாலும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார்? சம்பாதிக்கிற பணத்தையும் தாண்டி சேர்த்து வைக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றோம். நீங்க எப்படி உங்க குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அதே சமயம் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ 40 வயசுல ரிட்டையர் ஆயிருக்கீங்க? சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமை தான். ஒரு காலையில நம்ம போன 6 மாசத்துக்கு முன்னாடி பஸ்ல ஏறி இருப்போம், 2 ரூபாயா இருந்திருக்கும். டிக்கெட் வந்து 5 ரூபாயா இருந்திருக்கும். இன்னைக்கு 10 ரூபாயா இருக்கு. அடுத்தது 15 ரூபாய்க்கு. அப்ப இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னடா விலை இவ்வளவு ஏறிக்கிட்டே இருக்கே, விலை இவ்வளவு ஏறிக்கிட்டே இருக்கே, அப்ப நம்ம எதாவது பண்ணணும். நாளைக்கு பால் வாங்க போறோம், விலை ஏறி இருக்கு. காய்கறி போறோம், விலை ஏறி இருக்கு. ரியல் எஸ்டேட் போறீங்க, இடம் விலை ஏறி இருக்கு. தங்கம் வாங்க போறீங்க, விலை ஏறி இருக்கு. அதாவது விலையேற்றத்தை தாண்டி நான் அந்த விலையேற்றத்தை விட 3x சம்பளம் வாங்கினாதான் இங்க நான் ஒரு சர்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சுல. ஒரு மீன் தொட்டிக்குள்ள ஒரு மீன் வந்து வாழணும்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா? அது ஆக்சிஜனே இல்ல அப்படிங்கும்போது இந்த ஒரு 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 மீனால கூட ஒரு இது பண்ண முடியாது. அப்போ ஒரு மீனுக்கு வந்து எப்படி நமக்கு வந்து தண்ணி ஒரு அளவுக்கு சஃபிஷியண்டா வேணுமோ அந்த மாதிரி நம்ம சின்ன ஒரு மீனா வந்து ஒரு சின்ன குட்டைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இவ்வளவு செலவு வரவு இவ்வளோ பொருளாதார சூழ்நிலை மாட்டிக்கிட்டனால நீங்க வாழ்ந்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்க இப்ப நீங்க. அப்ப என்ன ஆயிடும்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்பில்டாவே என்ன இருக்கும், ஒரு சர்வைவலா நான் தன்னைத்தானே காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த கம்பெனி ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒரு கம்பெனில இருப்பாங்க, அடுத்த கம்பெனி ஜம்ப் பண்ணுவாங்க. இதோட ரீசன் என்ன? எல்லாரும் ஹெச்ஆர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க இத்தனை ஜம்ப் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுதான். அவனால நடத்த முடியல. இஎம்ஐ வாங்கியிருப்பான், அது வாங்கியிருப்பான், வீடு ரெண்டல் இருக்கும். இதெல்லாம் அவன் கட்டுப்படுத்தணும், அவனுக்கு வேற வழி இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு கம்பெனியா வந்து ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல சேலரி வந்தோடனே செட் ஆயிடும். அப்போ விலையேற்றத்தை தாண்டி நமக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமா தேவைப்படுங்கிற ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாமே இருக்கோம். எல்லாரும், நான் சொல்றது எல்லாருமே. எனக்கு இவ்வளவு இன்னைக்கு சேலரி போதும் சார் இங்க யாருமே இல்ல. கோல் போஸ்ட சேஞ்ச் பண்றவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன எடுத்துட்டீங்கன்னா 10 ரூபால ஒரு கோல் போஸ்ட் இருந்தது, அப்புறம் 10,000 ஒரு கோல் போஸ்ட் இருந்தது, அப்புறம் 50,000 ஒரு கோல் போஸ்ட் இருந்தது. அப்ப கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருக்கும் தெரியுதா? எங்கேயுமே யாருமே கோல் போஸ்ட் எல்லாம் நிறுத்துறதே கிடையாது. கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருக்கும். எப்ப இந்த கோல் போஸ்ட் நிப்பாட்டும்னா இதுக்கு மேல நான் வேலை செய்ய தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்துலதான் நீங்க கோல் போஸ்ட இதுக்கு மேல நான் கோல் போஸ்ட மாத்த மாட்டேன் நிப்பாட்டுவீங்க. அந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. கோல் போஸ்ட் நானும் மாத்தி 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 போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த கோல் போஸ்ட வந்து நிப்பாட்டிட்டேன். அப்ப இதாண்ட நம்ம லெவலு. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரம் இன்னைக்கு விலை ஏற்றங்கள் இதெல்லாம் கடந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போற விலை ஏறி இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் விலை ஏறி இருக்கு, காய்கறி விலை ஏறி இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் விலை ஏறி இருக்கு, பிளைட் டிக்கெட் விலை ஏறி இருக்கு. நீங்க எங்க போனாலும் விலை ஏறி இருக்கு. விலை குறைஞ்சது நீங்க எங்கேயுமே கிடையாது.
ஸோ இந்த இன்ஃபிளேஷன் கெட்ஸ் எவ்ரி இயர் 7% உங்களுக்கு இருக்குன்னா அப்போ உங்களோட சேலரி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் கம்பெனிக்காக நான் விசுவாசமா இருக்கேன், நான் 5 வருஷம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம நினைப்போம், எதுக்கு நீங்க 5 வருஷம்லாம் இருக்கிறீங்க, அதே சம்பளத்துக்கு ஒரு 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 ஜஸ்ட் ஒரு 10% தான் ஏறி இருக்கும். அதுக்காக அந்த கம்பெனில 5 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் கேட்பேன், எதுக்கு நீ இந்த கம்பெனில வேலை பார்க்குற? டோன்ட் லவ் யுவர் கம்பெனி, லவ் யுவர் ஃபேமிலி. அப்போ ஒரு நீங்க வந்து என்ன நீங்க வந்து கையில ஒரு 4 பால் வச்சிருக்கிறீங்க. ஒரு கம்பெனி, ஒரு மணி, உங்க வெல்த், உங்க ஃபேமிலி, எல்லா பாலையும் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது ஒரு கண்ணாடி ஒரு பாலை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஃபேமிலி வந்து விழுந்துச்சுன்னா திருப்பி வராது. அந்த ஃபேமிலி திருப்பி யூ கான்ட் ஜம்ப் இட். ஒரு கம்பெனி விழுகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் அதர் கம்பெனி, நீங்க இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம். பணம் இல்லாம கூட அடுத்த 6ஆம் மாசம் நீங்க பணத்தை வாங்கிடலாம். ஓகே. ஆனா ஃபேமிலி ஒன்ஸ் ஒரு தடவை கீழே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் won't கம் பேக். அதனால கம்பெனியை நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம், வேலை எப்ப வேணா கிடைச்சிரும். ஆனா உங்க ஃபேமிலிக்கு நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா? அதனால சம்பளம் வந்து நல்லா வர இடத்துல கம்பெனியா ஃபேமிலியான்னு பாக்கும்போது ஆப்வியஸா ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். முக்கியமா சம்பளம் நம்மளோட விலைவாசியை தாண்டி ஏறுற மாதிரி நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஜாப் நல்லா தேடணும், அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப கான்டாக்ட்ஸை லிங்க்டின்ல ஹைக் பண்ணணும், நோக்கரியில வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நோக்கரியில வந்து 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் வச்சிருக்கணும், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை கம்பெனில வந்து அப்ளை பண்ணுவேன், எனக்கு இந்த ரிக்ரெட் மெயில் ஒன்று வரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நான் நினைப்பேன், இந்த ரிக்ரெட் மெயிலுங்கிறது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வருதுங்கும் போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொபாட்டிக்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப இந்த ரொபாட்டிக் என்ன பண்ணுதுன்னா நம்ம சிவில இந்த வேர்டெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எக்ஸிட் பண்ணி தள்ளிடும் வெளியில. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஜாப் ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கோ அதை நான் இது சீக்ரெட், இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து என்னோட சிவில லாஸ்ட் பேஜ்ல ஃபாண்ட் 6ஆ மாத்தி அதை ஒயிட் கலர்ல மாத்திடுவேன், சேவ் பண்ணிடுவேன். இப்ப அந்த ரொபாட்டிக் என்ன பண்ணும், அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணிரும். ஓகே, அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, அதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க வந்து சர்வைவல் நீங்க வாழணும்னா யூ வாண்ட் டு டு இட். அதே நேரத்துல சட்ட விரோதமெல்லாம் இல்லாம நான் வேலைக்கு போகணும், நல்ல வேலையில இருக்கணும், நான் படிச்ச வேலைக்கு வேலையில இருக்கணும், சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைங்களுக்கு நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல எனிஹவ் யூ நீட் டு டூ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சர்டிபிகேஷன் நீங்க பண்ணணும், லீடர்ஷிப் என்கேஜ்மெண்ட் பண்ணணும். நீங்க வாழ்க்கையில முன்னேறினா வேற வழியே கிடையாது. சம்பளத்தை நீங்க இயர் அட்லீஸ்ட் 20% ஏறணும். சோ அதுதான் உங்களுடைய இந்த ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம். நீங்க வந்து துபாய் போனீங்க, கத்தார் போனீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது உங்களோட சம்பளமும் கூடவே சேர்ந்து உயர்ந்துட்டு இருந்துச்சு. நீங்க மட்டும் மாறல, உங்க ஃபேமிலியோட ஸ்டேட்டஸுமே நீங்க மாத்தி கொண்டுட்டு போயிட்டு இருந்திருக்கீங்க. சோ அது உங்களுடைய சம்பளம் நீங்க ஜாஸ்தியா வாங்குனீங்க, உங்களோட ஸ்கில் பேஸ்னால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கிடைச்சது. இப்போ ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன், நம்மளோட தமிழ்நாட்டு பொறுத்தளவுல 25ல இருந்து 50,000 வாங்குறவங்க தான் ரொம்ப மெஜாரிட்டியான பீப்புளா இருக்காங்க. இந்த 10-15 வாங்குறவங்க அவங்களோட ஸ்கில்ல ஜென்ரேட் நல்லா வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா 25 அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துருவாங்க. சோ இந்த 25ல இருந்து 50,000 வாங்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சேவிங்ஸ் எப்படி ஆரம்பிக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அவங்க என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த கேள்வி எல்லாருமே கேக்குறாங்க. சார் என்னோட சம்பளம் 15,000 தான், என்னோட சம்பளம் 20,000 தானே. அவங்க குறைச்சு மதிப்பிடுறாங்க அவங்களே. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், அவங்க குறைச்சு மதிப்பிடுறாங்க. தன்னை முதல்ல யாரு வந்து கிரேட்னு எவன் ஒருத்தன் நம்புறானோ முதல்ல இந்த கொஸ்டினே வரக்கூடாது. நான் 25,000 தான் சார் வாங்குறேன், நான் 15,000 தான் சார் வாங்குறேன். இதை கேட்கும் போது எனக்கு என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்கிறேன், ஓகேவா? 8 + 8 எவ்வளோ? 16 + 8 எவ்வளோ? என்ன சார் டக்கு 24. ஓகே, அப்படியே சொல்லுங்க. 8 × 8 எவ்வளோ? 64. 64 × 8 எவ்வளோ? சொல்ல முடியாது. ஏன்னா காம்பவுண்டிங் போகும். நான் அந்த மாதிரி கொஸ்டின் யார் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த கமெண்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களை போட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ₹1, முதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹4, எல்லாம் டபுள் ஆயிட்டே இருக்கு. 30வது நாள் எவ்வளவு இருக்குன்னு யாரால அசியூம் பண்ண தெரியுமா? அசியூம் பண்ண முடியுமா எவ்வளவு இருக்குன்னு? எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 53 கோடி. 53 கோடி. 53 கோடி ஒரு மாசத்துல. ஒரு மாசத்துலங்க. யூ சர்ப்ரைஸ். எஸ். இந்த கொஸ்டினை தான் நீங்க யாரு 15,000 20,000 தன்னை தானே
தாழ்வுல வச்சுக்கிட்டு கேட்கறாங்களோ அந்த கேள்வி இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. காம்பவுண்டிங் பவர்னா என்னன்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் போது அதை பத்தி அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஆனா என்ன சொல்றேன், நம்ம எஜுகேஷன் அதை சொல்லலாங்கிறேன். நான் 15,000 தான் வாங்குறேன், நான் 20,000 கிடையாதுங்க. 15,000 நீங்க 500 நீங்க போடுங்க எஸ்ஐபி, 1000 போடுங்க, 2,000 போடுங்க, போதுமே. யார் உங்களுக்கு வேணாம்னா? ஆனா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட் யுவர் சேலரி மாசத்துல இருந்து நீங்க போடணும். அது சட்டப்படி ஆகணுங்க. அதெல்லாம் அது ஆக்சுவலா அது லீகலா கொண்டு வரணும், யாராவது சட்டமா கொண்டு வரணும். நீ சம்பாதிக்கிறேன்னா நீ எப்படி பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போதில்ல, கவர்மெண்ட் பிடிக்குதுல்ல, அது மாதிரி சம்பளத்தை இது மாதிரி நம்ம வந்து we need to save it அட்லீஸ்ட் 500 1000. நீங்க 500 1000 போட்டு நீங்க 30 வருஷம் ரன் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த ஒரு ரூபா கதை தான். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் அவ்வளவு கார்பஸ் மேஜிக் தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல. நீங்களே கூட சொன்னீங்க 2008ல யாரோ ஒருத்தவர் பேங்க்ல இருந்து வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரணுமான்னு கேட்டாரு. ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். பட் 2018ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 வருஷம் நீங்க லேட்டா ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ ப்ராப்பரா பிளான் பண்ணி இப்போ 40 வயசுல 2024ல நீங்க ஆயிட்டீங்க ரிட்டையர். பட் வாட் இஃப் இன் கேஸ் யூ ஸ்டார்டட் அட் 2008, எங்கேயோ போயிருக்கோம்ல. நான் 2008ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனாக்க கிரேட். அதான் சொல்ற வாரன் பஃபெட்டே சொல்லுவாரு, நான் வந்து 11 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், தட் இஸ் டூ லேட்டுங்கிறாரு. 11 வயசுல. அதனாலதான் சொல்றேன் குஜராத்திங்களை ஃபாலோ பண்ணுங்கிறேன். குஜராத்திய ஃபாலோ பண்ணுங்க, மராத்திய ஃபாலோ பண்ணுங்க, மும்பைக்காரனை ஃபாலோ பண்ணுங்க. பிறந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ பேன் கார்டு எடுக்கிறது, இதை எடுக்கிறது, அதை எடுக்கிறதுன்னு ஃபுல்லா பினான்சியலை பத்தியே அவங்க முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க நல்லா படிக்கணும், நல்லா இருப்பா, நீ நல்லா சிகரெட்லாம் அடிக்கூடாது, தண்ணிலாம் அடிக்கூடாது, நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர நீ சேவிங்ஸ் ஊர்ல இருக்கிற 4 பேர் மதிக்கணும்பா, என் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை மதிக்கணும்பா, அவன் பேர்லாம் கெட்டுறக்கூடாதுப்பா, உன் பேர்லாம் கெட்டுறக்கூடாதுப்பா, அம்மாவோட மரியாதை போயிடும்பா, இப்படிதானே சொல்லுவாங்க. நீ சம்பாரி, உன் காசு இருக்குடா, நீ வந்து பெரிய ஆள் ஆகலாம்டா. பணத்தை பத்தி யாருமே டிஸ்கஷன் பண்றதே கிடையாது. அந்த பணத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணாதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம மிடில் கிளாஸ்ங்கிற அந்த அந்த ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிறது காரணமே இதாங்க. டிஸ்கஷனே பண்ணலங்க. நம்ம கடைசி 40 வருஷத்துல 50 வருஷத்துல கிடையாது. நம்ம தாத்தா அப்பா வந்து சொல்லல. இப்போ இந்த மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சம்பளமும் இங்க செலவும் ரெண்டும் பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு சார். இங்க ஏர்னிங்ஸ் எவ்வளவு பிரச்சனையோ அது மாதிரி ஸ்பெண்டிங்கும் பிரச்சனை. நீங்க சேர்த்து வைன்னு சொல்றீங்களே யுவராணி, எங்களால வரக்கூடிய சம்பளத்தை கூட கரெக்டான முறையில பயன்படுத்திக்க முடியல, கடன் வாங்கி தான் நாங்க செலவெல்லாம் அளிக்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் எங்களோட குடும்பத்துல இருக்கு. அப்புறம் எப்படி நாங்க சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? நான் ஒரே ஒரு இதான் சொல்லுவேன், நான் வந்து கோச்சுக்கெல்லாம் கூடாது. தனக்கு தேவையான அந்த செலவழிக்கிற பேர் குடும்பஸ்தன், தேவை இல்லாத செலவழிக்கிற பேர் ஊதாரி. நான் ஊதாரிகளுக்கு நான் பதில் சொல்ல நான் விரும்பல. ஊதாரிகளுக்கு நான் பதில் சொல்லி நம்ம புரிய வச்சு, ஆனா அந்த ஊதாரிகளுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நீ 45 வயசுல மாட்டிக்காத. if you are trust in one income, you are next step to the poverty அப்படிங்கறத நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். நீ ஒரு இன்கம் வாங்குறீனாக்கா நீ அடுத்த நாள் என்ன வேணா நடந்தாலும் நீ ஏழையாக போறது கன்ஃபார்ம். அதனால இந்த செலவு, நீங்க சொன்ன செலவு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம உங்களுக்கு தெரியுமா அந்த பாஸ்புக்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? பாஸ்புக் இருக்குல்ல, அந்த பாஸ்புக் இருக்குல்ல, அந்த அட்லீஸ்ட் அந்த பாஸ்புக் ஃபெயில் புக்னு வைக்காம பாஸ்புக்னு வச்சாங்கல்ல, அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட் சொல்லணும். நான் பாஸ்புக் நான் நிறைய தடவை எடுத்துட்டு போஸ்ட் ஆபீஸ் போறேன், பேங்க்குக்கெல்லாம் நான் போறேன்ல, அப்ப போகும்போது ஒருத்தரோட பாஸ்புக்க ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவனோட பிஹேவியர் என்ன, பினான்சியல் பிஹேவியர் என்னங்கிறது அவன் பாஸ்புக் சொல்லும். மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி அந்த பாஸ்புக் இல்ல, நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் ஒருத்தரோட பாத்தீங்கன்னா அவன் எப்படி உடல்ல வச்சிருக்கான், அவன் என்ன இருக்காங்கிறது அந்த ரிப்போர்ட் காட்டுது. ஒருத்தர் ரேங்க் ஷீட்டை காமிக்கும் போது, ஸ்கூல் ரேங்க் ஷீட்டை காட்டும் போது இவன் படிச்சிருக்கானா படிக்கலையாங்கிறத காட்டுது. பாஸ்புக் நீங்க பாத்தீங்கன்னா இது ஊதாரியா இல்ல குடும்பத்தை நடத்துற ஆளான்னு தெரிஞ்சு போயிடுது. இந்த பாஸ்புக் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நான் திரும்ப சொல்றேன், பாசிட்டிவ் இன்கம் வரக்குதான் வழியா இருக்கணும். என் செலவை விட என் செலவு போறதை விட, அவுட் ஆகி போறதை விட வர்றது அதிகமா இருக்கணும். பை ஒன் கெட் ஒன்னு, நாளைக்கு இதை வாங்கிக்க, இஎம்ஐல போய்க்க, ஐபோனை போய் உடனே இஎம்ஐல வாங்க, காரை நீ வாங்கு. இப்பெல்லாம் விலையே போடுறதுல தெரியுமா, ஸ்டார்ட் ஃப்ரம் இஎம்ஐன்றாங்க. ஒரே வேர்டு ஸ்டார்ட் ஃப்ரம் இஎம்ஐ தான்டா. எவ்வளவு விலை அது என்ன விலை? ஸோ இன்னைக்கு மைண்டும் நம்ம எப்படின்னா டிஜிட்டல்ல போய் என்ன ஆயிட்டோம்னா அதை பத்தி கண்டுக்கிற நிலைமையிலே நம்ம இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட்.
10 நிமிஷத்துல ஃபுட் வருது. ஏங்க 10 நிமிஷத்துல ஒருத்தர் ஃபுட் வந்து சாப்பிட்டா அவன் என்னங்க ஆவான்? 10 நிமிஷத்துல ஃபுட் வருதுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் 10 நிமிஷத்துல உனக்கு பிரியாணி கேட்டு 10 நிமிஷத்துல உனக்கு வருது, சிக்கன் பிரியாணி உன் வீட்டுக்கு வருது அப்படின்னா 10 நிமிஷத்துல அவ்வளவு குயிக்கா சமைச்சு உன் வீட்டுக்கு வந்து அதை நீ சாப்பிடுறீன்னா நீ ஃபார்மாவுக்கு நீ போயிட்டு நாளைக்கு தண்டம் கட்ட தான் போற, ஹாஸ்பிட்டல் போதான் போற. அப்போ இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, ஆன்லைன்ல அமேசான்ல ஏங்க யாராவது கோல்ட போய் ஆன்லைன்ல போடுவானாங்க? கோல்டு இப்ப நான் போன வாரம் கூட பார்த்தேன். ஒருத்தர் கோல்ட போய் ஆன்லைன்ல போய் ஆர்டர் போட்டிருக்காரு. 1 கிராம் போட்டிருக்காரு. கடைசியில பார்த்தா 0.5 கிராம் என்னமோ வந்திருக்கு. எதுக்கு கேக்குறேன்? ஏன் கோல்ட போயிட்டு நீங்க நகை கடையில போய் வாங்க மாட்டீங்களா? ஓ அப்போ செலவு எப்படி தெரியுமா வருது பாத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் கண்டிப்பா வெளியில போகணும், சாட்டர்டே ஆனா கண்டிப்பா நான் வெளில போகணும், சாட்டர்டேனா என் ஃப்ரெண்டுங்களோட நான் கண்டிப்பா நான் பார்ட்டி பண்ணணும், அவுட் அடிக்கணும். இந்த பிஹேவியர் வந்துங்க இதுதாங்க. இந்த மாதிரி இது எங்க இருந்து தெரியுமா அந்த பிஹேவியர் வருது? சோசியல் மீடியாஸ் தான். சோசியல் மீடியால இந்த வயசுல வந்து நான் வந்து சந்தோஷமா இல்லனா வேற எந்த வயசுல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு ஒரு கேள்வியும் கூடவே சேர்த்து சொல்றாங்களே, அப்ப என்ன பண்றது? இந்த 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 செலவழிச்சு இப்ப சொல்றீங்களா சந்தோஷமா இருந்தவன், இந்த சந்தோஷமா இருந்தவங்க எல்லாம் அவனோட 60வது வயசுல 40வது வயசுல எவன் சந்தோஷமா இருக்கான்னு அவனை ஒரு தடவை கேளுங்க. யாரும் கிடையாதுங்க. யாரும் கிடையாது. அதான் படிச்சு பட்டம் வாங்குறத விட படிக்காத மேதைன்னு சொல்லிட்டு படத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் படிக்காத மேதையா இருக்காங்க? படிச்சவனுடைய பெர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி. அதுதான் நீங்க போய் நீங்க ஒரு 40 வயசு ஆளுகிட்ட ஏங்க ஒண்ணு இல்லைங்க. இந்த யூடியூப்லாம் நான் வந்து எனக்கு வந்து நான் இப்படி ஃபேம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஏதோ நடந்துருச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா கால்லாம் எக்கச்சக்கமா வருது. என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க அது என்கிட்ட பேசுறதோட இப்ப நீங்க மொபைல்ல வந்து பினான்சியல் அட்வைஸ் அது இதுன்னு பேசிட்டீங்க. இப்ப நானே அட்டன் பண்றதுல என் ஒய்ஃபுக்கு தெரியாம தான் நானே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காலை இப்ப அட்டன் பண்றது இல்லைங்க நானு. அப்போ எனக்கு கால் அட்டன் பண்றதுல என்ன தெரியுமாங்க வருது? சார் 75% நான் சொல்றேன் வராணி, 75% மக்கள் சொன்னது சார் நீங்க பண்ணதை நாங்க பண்ணல சாருங்கிறான். எத்தனாவது வயசுல? 50 வயசு ஆளுங்க. அப்போ 80% யாரும் இங்க சக்சஸ் இல்ல தானே? எல்லாரும் செலவாளியா தானே இருந்திருக்காங்க. என்னோட ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேங்க. இந்த 3 மாசத்துல எனக்கு நான் கிட்டத்தட்ட அட்டன் பண்ண கால் 6000 கால்ஸ் நான் அட்டன் பண்ணேன். தமிழர்களோட கால் 6000 கால்ஸ். 6000 கால்ல எனக்கு வந்த கால் 80% லெசன் லேர்னிங். சார் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லெசன் ஆச்சு சார், இவ்வளவு நாள் விட்டுட்டேன் சார், இப்ப 48 வயசு ஆச்சு சார், இப்பதான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு என்கிட்ட கேக்குறாரு. 48 வயசு, 2 பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி இதை பார்க்கும்போது. இத்தனை வயசுல கூட உங்களோட இன்ஸ்பைரிங் ஆனா இந்த 3 மாசத்துல தான் சார் நீங்க இவ்வளவு பெருசா இருக்கீங்க. இந்த ஒரு அறிவும் ஒரு நாலேஜ் புத்தி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு பேரு இந்த உங்களை மாதிரியான மதுரை வீரனா உருவாகி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். அதுதாங்க காமன். இன்னைக்கு வந்துங்க காமன் பீப்புளை வந்து இந்த எஜுகேஷனை புதுசா கொண்டாந்து அவங்கள திரும்பி இந்த நிதி நிலையில அவங்கள நிதி அறிக்கை படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட சொந்த செலவு வரவு பாக்குறதா இருக்கட்டும், நாளைக்கு என் குடும்பத்துக்கு தேவையான வரவு செலவுல பாக்குறாரு, இதை படிக்க வைக்கிறது இருக்குல்ல, இப்படிலாம் பேசினாதாங்க வருது. இல்லாட்டி தெரியாதுங்க. இந்த பாடத்துல சொல்லித்தரல, எஜுகேஷன் சொல்லித்தரல, எங்கேயுமே சொல்லித்தரலங்க. அது பெரிய ஒரு டிராபேக். இப்ப நான் எப்படின்னா நான் தமிழ்ல வந்து நான் ஒரு ஆளு நான் பேசுறதுனால தமிழ் மொழியில பேசுறதுனால தமிழர்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுது. ஓகேவா? இப்ப பாமரனா நான் இருந்ததுனால நான் ரீச் ஆயிடுது. இதே நான் ஒரு அட்வைசரா நான் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு கால்குலேஷன் பேசிக்கிட்டு நம்பர்ல பேசிட்டு இருந்தா இட் வான்ட் ரீச் இட். மக்களுக்கு தெரியாது. சார் இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் நீங்க புரியுதா? எந்த ஃபைனான்சியல் அட்வைசரும் தான் எவ்வளவு சம்பாதிச்சேன் தான் எவ்வளவு முதலீடு பண்ணேன்னு யாரும் சொல்றது இல்ல. பட் நீங்க அது ரொம்ப ட்ரூவா டிரான்ஸ்பரண்டா சொல்றதுனாலதான் அப்ப நம்மள ஒருத்தர் பண்ணிருக்கான்றதுக்காக தான் அதை அக்செப்டே பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து போன வாரம் கூட ஒருத்தர் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் கால் பண்ணாரு, அரியலூர்ல இருந்து காவல்துறை அதிகாரி. அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், தம்பி நீங்க வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன் தம்பி அப்படின்னாரு. சார் இப்ப கூட ஒன்னும் தப்பு இல்ல சார், நம்ம தொடங்கலாம் சார்னு சொல்லி என்னால முடிஞ்சு இந்த 3 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து பண்ணது 4800 டிமாட் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ண வச்சிருக்கேன். கம்பெனி பேரை சொல்லுங்க, நான் எந்த கம்பெனிக்கு நான் சொல்லலைங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்கள போய் பண்ண சொல்றேங்க. அவங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை பண்ண சொன்னாங்க. எந்த பேரையும் நான் சொல்லலைங்க, ஸ்டாக் பேரை நான் சொல்லலைங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திவாரத்துக்கு டிமாட் அக்கௌண்ட் வேணுங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஒமான்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு, மாசம் 7 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனா சேவிங்ஸ் 40,000 தான். அவர் என்ன கேட்டாரு, சார் 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், ஆனா 40,000 தான் சார் சம்பளம். அப்ப கேட்கும் போதுதான் பார்த்தா வீடு இஎம்ஐ, கார் இஎம்ஐ, எல்லாம் இஎம்ஐ மனுஷன். அப்ப அவருக்கு அந்த எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து பண்ணி நான் திரும்ப சொல்றேன், எனக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே நான் என்னன்னா ஒரு தமிழர்களுக்கு என்னோட கடமையா நான் திருப்பி கொடுக்குறேன். எப்படின்னா இட்ஸ் ஃப்ரீயா நான் ஒன்லி வார்த்தைகளால கொடுக்குறேன். நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணலாம் நான் எதையுமே சொல்லல.
ஒரு டிமேட் அக்கௌண்ட் எடுத்துங்க சார், ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்க, நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எடுத்துக்க வச்சு ஓரளவுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. ஏங்க பாக்குற அப்பா அம்மா இதை பண்ணணுங்க, பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சேர்க்க போறாங்கல்ல. ஏங்க காலேஜ் சேர்க்கறத விட அட்மிஷன் போடுறத விட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க அவங்க அம்மா அப்பா. நான் சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், உங்க பையன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க இந்த 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 எஜுகேஷன் சிஸ்டம், நம்மள்ட்ட எஜுகேஷனும் கிடையாது, சிஸ்டமும் கிடையாது. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல போயிட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க, டிமேட் அக்கௌண்ட். 300 ரூபாங்க, இல்ல ஃப்ரீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க. தயவு செஞ்சு ஓபன் பண்ண சொல்லிட்டு அதுக்கு ட்ரேடிங் அது இது அதை பத்தி எல்லாம் பேச சொல்லாதீங்க. ஓபன் பண்ண சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாசம் மாசம் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் பாக்கெட் மணியை கொடுத்துட்டு சொல்லுங்க, டே 500 ரூபாய் போயிட்டு உன்னோட டிமேட்ல போடுன்னு சொல்லுங்க. இதுதாங்க அவன் படிக்கிற படிப்பை விட அவனுக்கு கார்பஸ் ஏற்றி கொடுக்கறது இந்த டிமேட் அக்கௌண்ட் தாங்க. சோ நீங்க இந்த டிமாட் அக்கௌண்டா இருக்கட்டும், எவ்வளவு சீக்கிரமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம லைஃப்ல ஏற்படுத்துன்றது இப்ப சொன்னீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் இப்ப 4800 பேருக்கு நீங்க டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்கன்றதுலாம் பெரிய விஷயம். அது ஒரு நான் சொல்லக்கூடாதுன்னா அரசாங்கமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இவ்வளவு பெருசான விஷயங்கள் இவ்வளவு குறுகிய ஸ்பேன் ஆஃப் டைம்ல பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கூட எனக்கு தெரியல பதில் சொல்றதுக்கு. சோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே இப்போ உங்களோட வீடியோ நம்மளோட இன்டர்வியூவோ ஒரு வெகுஜன மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம எந்த விதமான ஸ்டாக்கை இங்க ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்ல. பட் ஒரு பேசிக் ஒரு காலேஜ்க்கே சேர்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலேஜ் நம்ம திருச்சியில நல்லா இருக்கு அப்படிங்கறத பாப்போம்ல, இது சரியா இருக்கா அது சரியா இருக்கா, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, எப்படி வராங்க கேம்பஸ் இன்டர்வியூலாம், அந்த மாதிரி ஒரு செக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றதுக்கும் இருக்கும்ல. சோ அது வந்து நார்மலான ஒரு மக்கள் இப்பதான் முதல் முறையா ஸ்டாக்னா என்னன்ற வேர்டே கேள்விப்படுறாங்கன்னா அவங்க எப்படி ஒரு கம்பெனியை சூஸ் பண்றது, எது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்? மார்க்கெட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் என்கிட்ட தான் இருக்கு, இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் நீங்க ஸ்டாக்குக்கு போங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸை நீங்க பை பண்ணுங்க. இண்டெக்ஸ் 100 ரூபாய்னா 500 ரூபாய்க்கு 5 யூனிட்டை நீங்க வாங்குங்க. இண்டெக்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இண்டெக்ஸ் எப்படி ரன் ஆகுது, கோல்டு பீஸ் போங்க, சில்வர் பீஸ் போங்க, ETF வாங்குங்க. நான் சொல்றது 500 ரூபாய்க்குங்க, 1000 ரூபாய்க்குங்க வாங்கிட்டு விடுங்க, 3 மாசம் விடுங்க. அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. ஒரு 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 6 மாசம் அட்லீஸ்ட் ரன் இட் பாருங்க. ஒரு ETF முதல்ல பாருங்க. ஒருவேளை நான் வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டேன், நிஃப்டி 50னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இந்தியாவோட எக்கனாமி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எத்தனை செக்டர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, செக்டர்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகுது, அதுல இருந்து எனக்கு எப்படி வருது, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தென் லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்டாக். ஸ்டாக்கை பத்தி வேணும்னா ஒரு ஸ்டாக்கை பத்தி போகணும்னா நிறைய இன்னைக்கு வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறையவே இருக்கு. பிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க போலாம், மணி கண்ட்ரோல் வெப்சைட் போலாம், இல்ல ஸ்கிரீனர் வெப்சைட்ல போலாம். நான் என்னோட ஸ்கிரீனர் நீங்க வந்து மது ராக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஸ்கிரீனர்ல என்னோட 37 ஸ்கிரீனர் நீங்க பார்க்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், நான் போட்டு வச்சிருக்கிற ஸ்கிரீனருங்க, நான் பண்ணி வச்சிருக்க ஸ்கிரீனர் மது ராக்ஸ் நீங்க போட்டீங்கன்னாக்கா என்னோட ஸ்கிரீனர் அப்படியே எல்லாம் வரும். பப்ளிஷ் தான் இது எல்லாமே. என்ன ஒரு 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 நிறுவனத்தை எடுக்கணும்னா என்னங்க சிம்பிள்ங்க, அவன் வந்து லாபமா இருக்கிறாங்களா, நம்ம இந்தியால வந்து ஒரு குவார்டர் வந்து ஒரு காலாண்டு நிதி அறிக்கை கொடுவாங்க இல்லையா, ஒரு குவார்டர் ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட் முதல்ல வந்து அவன் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்க கூடாது. அடுத்து கண்டினியூவா 3 குவார்டர் வந்து கன்சிக்யூட்டிவா வந்து அதிகமா இருக்கணும், அது அதிகமா இருக்கணும், ரைட்டா. அதுக்கப்புறம் டெப்ட் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும், கன்ஃபார்மா லெஸ் தென் 1 இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப்புங்க, மார்க்கெட் கேப் கண்டிப்பாங்க 25,000 கோடிக்கு மேல இருந்தாதான் நீங்க அதை கன்சிடரே பண்ணும். தயவு செஞ்சு இந்த 5,000 6,000 அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஸ்மால் கேப்ல தயவு செஞ்சு போகாதீங்க. அது நமக்கு வந்து நல்லது இல்ல. ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா ஓகே வளரும், நல்ல கம்பெனி தான் சார், அப்படி பார்த்தா விப்ரோலாம் அன்னைக்கு ஸ்மால் கேப் தானே சார், இன்னைக்கு பெருசாயிடுச்சுல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்ப நீங்க பண்றதா இருந்தா பென்னி ஸ்டாக்ல பண்றதா இருந்தா 2% நீங்க பண்ணிக்கங்க. 2% பென்னி ஸ்டாக்ல போட்டுங்க. அந்த கம்பெனி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா மீதி 98% நிஃப்டி 50ல வந்து நீங்க 70% போயிடுங்க. மீதி ஒரு 28% வந்து மிட் கேப்ல போயிடுங்க. ஸ்மால் கேப்ல தயவு செஞ்சு போயிடாதீங்க. பென்னில வந்து நீங்க போறதா இருந்தா ஒரு 2% போட்டுங்க. ஒருவேளை லக் அடிச்சா லாட்டரி அடிக்கட்டும், பின்னாடி லாட்டரி அடிக்கட்டும், நமக்கு தேவை இல்லையா, அது வருமா வராதான் நமக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து நமக்கு தேவையில்ல. மார்க்கெட்டுனாலே ரிஸ்க் தாங்க, ரிஸ்க் இருக்குங்க. அதனால வந்து இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணாலே இது போதுமானது. நான் வந்து இபிஎஸ்சி பிஇ நான் நிறைய டெக்னிக்கலா போகணும்னாக்க நம்ம நிறைய பேசலாம்.
பி வந்து லெஸ் தென் 30க்கு மேல இருக்கணும், இபிஎஸ் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கணும், ஒய்ஓஒய் வந்து டபுள் டிஜிட்ல இருந்திருக்கணும், கியூ வந்து டபுள் டிஜிட்ல இருந்திருக்கணும். அதான் சொல்றேன், இந்த ஸ்கிரீனர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இட் இஸ் மேட் இட் இந்த ஓப்பனாங்க இன்னைக்கெல்லாம். ஏங்க அந்த காலத்துல அப்படின்னா இன்வெஸ்டர் எல்லாம் எப்படிங்க பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நியூஸ் பேப்பரை பார்த்திருப்பாங்க, டைரக்டா கம்பெனியை போய் பார்த்திருப்பாங்க, கலெக்ட் பண்ணிருப்பாங்க, படிப்பாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஒரு கம்பெனி பத்தி எல்லா டீடைல் நீங்க கொடுக்கலாம், ஈஸியா ஆயிடுச்சுல. அப்ப படி. அதான் நான் சொல்றேன், இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் வந்துருச்சுல, சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடில போடு, அவனோட ஃபுல் ஆனுவல் எடுத்துட்டு ஆனுவல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாட் ஜிபிடில போடு. சாட் ஜிபிடில போட்டு கொஸ்டின் கேளு, நீ இந்த கம்பெனி இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், அதுகிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதுகிட்ட நம்ம கேட்கலாம்ல. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆமா, நான் வந்து டைம் பாஸ் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் சும்மா சாட் ஜிபிடி ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து இயர்லி ஆனுவல் இதை எடுத்து அப்படியே தூக்கி சாட் ஜிபிடில போடுவேன். உடனே அதை சொல்லும் கரெக்டா. இல்ல போன வருஷம் ஒரு 500 கோடி இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த 500 கோடி மிஸ் ஆயிருந்திருக்கு, அதை அவங்க ட்ராக்கிங் ரெஜிஸ்டர்ல காட்டல, அதனால இந்த கம்பெனியை நம்பாதுன்னு அது சொல்லும். ஏங்க இதெல்லாம் நான் பண்ணா சிஏ படிக்கணுங்க, சிஏ படிக்கணுங்க. சிஏ படிச்செல்லாம் பண்ற அளவுக்குலாம் நமக்கு எல்லாம் எதுங்க இது நேரம், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அப்போ எதை சீக்கிரம் அப்ப நம்ம வந்து எப்படி நீ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி போற, எப்படி உடனே போய் வாங்கணும்னு நினைக்கிறோம், அப்ப அதே மாதிரி இதுல எப்படின்னா ஒரு நல்ல பங்கை நீங்க தேர்ந்தெடுத்துக்கு முன்னாடி சாட் ஜிபிடி ஒரு வார்த்தை என்ன நடக்குதுங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூம் டெய்லி வேல்யூம் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு தென் யூ கேன் கோ இட் ஃபார் ஸ்டாக். பட் ஆனா ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் those who age more than 40. I am not recommending the stocks. Those who now they are started at the age of 20 go ahead for stocks. But before doing the stock investment, be alert and be ensured that you are starting with the index only, ETF only. Don't do it. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, அண்ணன் சொன்னா, யூடியூப்ல ஒரு சேனல்ல சொன்னாங்க, பெருசா பேசினாங்க, 10 பேர் சேர்ந்து பெருசா பேசினாங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க. இங்க யாரும் வந்து புனிதர்கள் கிடையாது இங்க யாரும். ஓகேவா? ஒரு ஸ்டாக்கை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அடுத்த நாள் சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக் பேரை சொல்லி இந்த ஸ்டாக்கை வாங்கினேன். ஏன்னா 10 நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்பான். அடுத்த நாள் வேல்யூம் அதிகமாகும், ஹை பீக்ல போகும், அப்பர் சர்க்கியூட்ல போகும், உடனே அடுத்த நாள் போயிட்டு அவர் செல் பண்ணிட்டு போயிடுவாரு, வாங்கிட்டு நம்ம கடைசியில் உட்காந்து. அப்ப யூடியூப் வந்து இந்த ஸ்டாக் பேரை சொல்றதே பெரிய தப்புங்க, சொல்லக்கூடாதுங்க. இது சில பேர்லாம் எனக்கு அதாங்க நான் சொல்றேன்ல, இந்த எனக்கு கால் வந்து அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டாக்கை பத்தி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. சார் நான் இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்டாக்ல நான் இப்ப சொன்னேன், அப்ப நீங்க இந்த யூடியூபை பார்த்து தானே வாங்கிருக்கீங்க அப்படின்னு. இந்த யூடியூப் சொன்னதை வச்சுதானே வாங்கிருக்கீங்க. ஏங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த சேனல்ல பேசின ஸ்டாக்கே எல்லாரும் வாங்குறாங்க. ஓகே, எங்க நீங்க வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லுங்க. ஆனா அந்த யூடியூபர்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பப்ளிக்கா போட்டு நீங்க போய் இதுல பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. ரியல் எஜுகேட்டர்னா எப்படிங்க இருக்கணும்? நீங்க லைஃப்ல நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எனக்கு என்ன வழி, நீ அதை தான் சொல்லணும். எனக்கு எவன் தொழில் செய்யணும்னு நினைக்கிறானா அவன் தாங்க இந்த வேலையை பார்ப்பான். சர்வெண்டா இருக்கவன் அதை பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நான் சம்பாதிக்கணும், எனக்கு தெரிஞ்ச டிமேட் அக்கௌண்ட்ல டிமேட் ஓபன் பண்ணி நான் கொடுக்குற பட்டாசு லிஸ்ட வாங்கி நீ போட்டு நீ அதுல இருந்து வர்ற புரோக்கரேஜ் எடுத்து நான் தொழில் பண்றதுக்கு ஒரு சேனல். ஏங்க நான் வந்து இந்தியன் சேனல் மட்டும் சொல்லுங்க, நான் கேரளா சேனல் பாத்துருக்கேங்க, குஜராத்தி சேனல் பாத்துருக்கேங்க, மும்பை சேனல் பாத்துருக்காங்க, எல்லாரும் பாத்துருக்காங்க. இது எல்லாருமே ஒரே இதுல குட்டிச்சவரா போன ஒரே ஊர்ல மட்டை தாங்க. இதுங்க எல்லாமே எல்லாம் வந்து ஸ்டாக் பேரை சொல்லியே பேசுவாங்க. ஏங்க பேசாதீங்க. எத்தனை பேர் தெரியுமாங்க விட்டுருக்காங்க ஸ்டாக்ல எத்தனை பேர் விட்டுருக்காங்க. எவ்வளவு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? போன வாரம் எனக்கு ஒருத்தர் வந்து ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணார் மதுரையில இருந்து. அவர் வந்து ஏதோ ஆர்பி போற நான் கேள்விப்படலங்க, அதெல்லாம் என்ன ஸ்டாக்னே தெரியலங்க. அவர் ஏதோ ஒரு சேனல்ல ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அடுத்த 2 வாரத்துல வந்து இது வந்து பீக்ல போகணும் எவனோ ஒருத்தன் யூடியூப்ல மும்பைல சொன்னான்னு சொல்லி கையில இருந்த 7 லட்சம் ரூபாய் தூக்கி அதுல போட்டிருக்காரு. ஏங்க 7 லட்சம் ரூபாய் யாராவது போய் போடுவாங்களாங்க? என்னங்க இது? அவ என்ன அத்தன்டிக்ல போய் போடுறாங்கன்னா யூடியூப்ல பேசுறது எல்லாமே சரின்னு நினைக்கிறாங்க, உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க மக்கள் மத்தியில இல்ல. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களுடைய வாழ்க்கையை மாத்துது. இப்போ நீங்க சொன்ன விஷயத்தின் மூலமா தான் ஒரு 3 மாசத்துல 5000-10,000 மக்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கு ரியல் லைஃப்லயே. அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நம்மளோட சுய தேவைக்காக பண்ணிட்டு அடுத்தவங்களை அந்த மாதிரி பண்றது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல.
அது மாதிரி மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் சொல்றது உண்மைன்றது இல்லாம யாரெல்லாம் அதை குறிப்பிட்டு சொல்றாங்களோ அவங்க அவங்களுடைய தேவைகளுக்கு தான் பண்றாங்கன்றது இப்ப நீங்க சொல்றது மூலமா வெளிச்சம் ஆயிடுச்சு வெளியில வந்துட்டு. இல்ல இப்ப நான் நிறைய பேர்த்த பாக்குறேன். ட்ரேடிங்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க சில பேர். கிளாஸ் வந்து 499 ரூபா மாஸ்டர் கிளாஸ். லாஸ்ட் ஒன்லி 2 டேஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. அவனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க, அவனை கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இஸ் ஆல்சோ லாசர். லாஸ் பண்ணிட்டு லூஸ் பண்ணிட்டு தான் அவன் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கே வரானுங்க. இந்த ட்ரைனிங்கோட சப்ஜெக்ட் எவ்வளவு தெரியுமா? இது ஒரு பக்ராமானுங்க. இந்தியில என்ன ஆடு கெடா, சப் பக்ரா ஹே கெடா. என்னன்னா நீங்க வந்து ஒரு ஊர்ல வந்து அவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கு. இவன் சொல்றான் 499 ரூபா தாங்க ஸ்கோர்ஸ் வேலை அப்படின்னு. இவன் சொல்றான் 499 ரூபா தானே போடுறான். ஏங்க 499 ரூபா இன்ட்டு 1000 பேர் என்னங்காச்சு? சரி 1,00,000 பேர் என்னங்காச்சு? அவன் போதுங்க அவனுக்கு அதாங்க இன்கம். ஆனா நம்மால என்ன நினைப்பான்? 499 ரூபா அவன் ஏங்க அந்த 499 ரூபாய்க்கு கொடுக்குற நல்ல டேப்லெட்டா கொடுத்தா பரவாயில்ல. விஷத்தெல்லாம் கொடுக்குறான். தேவையில்லாத ஸ்டாக்க சொல்றது, ட்ரேடிங்க போய் பண்ண சொல்றது, கேண்டில் ஸ்டிக்கை போய் பார்க்க சொல்றது, நாளைக்கு இதுல போடுங்கிறது, நீங்க சி எடுங்க பி எடுங்கன்னு ட்ரேடிங்க போய் விடுறது, F&O ஆப்ஷன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இங்க பாருங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ங்கிறதுலயே அந்த பேரே பாருங்க, ஃபியூச்சர் இஸ் ஆப்ஷன். ஃபியூச்சரே கிடையாதுங்க. அது நிரந்தரம் கிடையாது, அது ஒரு ஆப்ஷன் தான். இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம். அதுதாங்க கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, ட்ரேட் பண்ணாதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட்டுக்கும் அதே தான் சொல்லணும். என்னன்னா அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து எவ்வளவு வந்து கம்மி பண்றாங்களோ நல்லதுங்க. ஆனா செபி அது நல்ல விதமா பண்ணுது. நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க. அதை டோட்டலா அவங்களால கட் பண்ண முடியாது. அது டோட்டலா அவங்களே கட் பண்ண. ஆனா மக்களாகி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், ட்ரேடிங்ல போய் பொழைச்சவன் எவனும் கிடையாது. அதான் சொல்றாங்களே, வெறும் 1% மக்கள் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த 1% யாருங்க? HMIங்க. எங்கேயோ மொரிஷியஸ்ல உட்காந்துட்டு விளையாடுவாங்க. கையில 5000 கோடி வச்சிருப்பாங்க. 5000 கோடி எடுத்துட்டு பம்ப் பண்ணிட்டு ஒரு பைசா மேயர்னா போதும்ல. 5000 கோடியில ஒரு யூனிட்ல ஒரு பைசா ஏறினா போதுங்க. அவன் அடுத்த 6 மாசத்துக்கு ட்ரேடிங் பண்ண மாட்டான். அப்படியே உட்காந்துருவான். 5000 கோடி ஒரே பம்பிங் 3 நிமிஷம் ஒரு பைசா ஏறினா போதும். அப்ப அவனுக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கலாம். நான் வந்து 10,000 வச்சுக்கிட்டு 5000 வச்சுட்டு 10 பைசாவுக்கு நீங்க விளையாடுவீங்களா? நீங்க 10 பைசாக்கு நீங்க விளையாடுவீங்களா? சொல்லுங்க. 10 பைசாக்கு விளையாடுவீங்களா? நம்மால நினைக்கிறான் 10,000 போட்டனா இன்னைக்கு எப்படியாவது 5,000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. அது யாருமே பொழைச்சதே கிடையாதுங்க. சரித்திரமே கிடையாதுங்க. அதனால ட்ரேடிங்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க வீட்டுல யாராவது ட்ரேடிங்னு யாராவது வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னா திரும்பி பாருங்க. அவங்களுக்கு ட்ரேடிங்கிற வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், நீங்க எங்கேயாவது போறீங்க, உங்க பக்கத்துல எவனா ட்ரேடிங் பேசுறான், அவனை விட்டு நவுந்து நில்லுங்க. ட்ரெயின்ல ஒருத்தன் ட்ரேடிங் பேசுறான், அவனை விட்டு விலகி நில்லுங்க. கேன்டீன்ல ஒருத்தன் ட்ரேடிங் பேசுறான், அவனை விட்டு விலகி நில்லுங்க. உங்க கொலிக்கு எவனோ ஒருத்தன் ட்ரேடிங் பேசுறான், அவனோட கான்டாக்ட் கட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இட்ஸ் a danger. நாங்களுமே எங்களோட ஃப்ரீடம் ஆப்ல ட்ரேடிங் பத்தி எந்த விஷயமுமே சொல்லிருக்க மாட்டோம். ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபா என்ன பண்ணணும் அப்படிங்கறதா. நீங்க கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இல்லாட்டி பேட்டி கொடுக்கலாம் வரவே மாட்டேங்க. இல்லாட்டி நான் வரவே மாட்டேன். இந்த ட்ரேடிங் எல்லாம் பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் டு இட். சார் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சொன்னீங்க. அண்ட் எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டுல இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து அவ்வளோக்கா வேலைக்கு போறது இல்ல. வீட்டுல அவங்களோட கணவரோ இல்லைன்னா பிள்ளைங்களோ சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இன்ஃபிளேஷன் ரேட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரியாம பீரோலுக்குள்ளேயும் பருப்பு டப்பாக்குள்ளேயும் பூட்டி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளவு தூரம் இழக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு அது சேமிப்பு, பட் அது சேமிப்பு கிடையாது, அவங்களுக்கே அது இழப்பு அப்படிங்கிறது நீங்க சொல்றது மூலமா புரிஞ்சிருக்கும். நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். யுஎஸ் ஃபெடரல் கவர்னர் கூட நம்ம இந்தியன் பெண்கள் மேல ஒரு பயத்துல இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்ம இந்தியன் பெண்களை பத்தி யாரும் வந்து அண்டர் எஸ்டிமேட்ல யாரும் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்குமே சொல்றேன். என்னன்னா யுஎஸ்ல இருக்கிற ரிசர்வ்ல இருக்கிற கோல்டை விட இந்தியன் பெண்களோட பீரோல இருக்கிற கோல்டு அதிகம். நல்லா கேட்டுக்கங்க. நம்ம கோல்டை மட்டும் வெளியில எடுத்தோம்னா இந்தியாவோட ஜிடிபி 3 டைம்ஸ் போயிடும். வீட்டுல இருக்கிற கோல்டு எடுத்தாங்கன்னா எல்லாரும் எடுத்தா, நான் சொல்றேன் டோட்டல் இந்தியால இருந்து எடுத்தா. பெண்கள் இங்க பாருங்க, முதல்ல இந்த சேவிங்னு ஆரம்பிச்சதே நாங்க பாத்துக்கிட்டதே எங்க அம்மாச்சி அஞ்சரைப்பட்டியில வச்சதுதான். அஞ்சரைப்பட்டி சொல்லுவோம்ல, அந்த அஞ்சரைப்பட்டியில 1 ரூபா 2 ரூபா நடக்கும். அப்புறம் சுருக்கு பை வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க.
அப்புறம் அரிசி பானைக்குள்ள போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? ஆமா 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 ஆமா. ஏதாவது வேணும்னா அரிசி மண்பானையில தானே இருக்கும் வேற. இந்த சேவிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தாங்க. அதனால அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி தரணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாதுங்க. அவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஒரு கடையில வந்து சர்ஃப் எக்ஸல் இவ்வளவு விக்குது அல்லது இவ்வளவு விக்குதுன்னா, இதுல இத்தனை வாங்கினா இதுல சேவிங் பண்ணணும்னா அவங்களாலே முடியுங்க. பருப்பு வாங்குறதுல இருந்து, ஒரு எண்ணெய் வாங்குறதுல இருந்து, தேவையில்லாத பொருள் மேல வாங்காம தேவையானதை மட்டும் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு வர்றாங்கல்ல மளிகை கடையில இருந்து. ஆமா ஆமா ஆமா. they are also supporting the economy. அதாவது ஃபேமிலிக்கு அவங்க பண்றாங்க. ஏங்க ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் போறாரு, வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் வந்து வீட்டை பாத்துக்கிறாங்கல்ல, அவங்களோட மாதம் அவங்களுக்குலாம் எவ்வளவு தெரியுமா வருமானம் தரணும்? 50,000 ரூபாய் கொடுக்கணுங்க அவங்களுக்குலாம், குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு. ரைட்டா? அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஆகி நம்மளே என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கிற மனைவி ஒருத்தவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் the husband has to create one demat account, at least 5,000 rupees for her in her name. ஏன்னா நீ வீட்டுல வேலை செய்யலப்பா, வீட்டை பாத்துக்கிறீங்களப்பா, இப்போ உனக்கு என்னப்பா, ஓகே நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா உனக்கு ஜீவன அம்சம் அது இது வருது, ரைட்டு. நீ கவர்மெண்ட் ஜாப் இல்ல, பிரைவேட். உன் ஒய்ஃப் உன்னை நம்பிதான் இருக்கு, வீட்டுக்குள்ள குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கு. நீ 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற, உன் ஒய்ஃபுக்கு நீ என்ன பண்ண போற? நீ இல்லப்பா, என்ன பண்ண போற? அப்போ கல்யாணம் ஆன உடனே நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஸ்டாண்டர்டாவே இதை எடுத்துட்டு வந்துட்டு, கல்யாணம் ஆன உடனே அந்த மனைவிக்கு வந்து ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இவர் அதுக்குள்ள கிரெடிட் பண்ணணும். கிரெடிட். ஓகே, அடுத்து ஒரு லேடிஸ் வந்து இப்ப வந்து கையில ஒரு 500 ரூபாய் வச்சிருக்காங்க, 1000 ரூபாய் தான் வச்சிருக்காங்கனாக்கா, தயவு செஞ்சு போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு லைன்ல நின்னு they can do it. ஆர்டி போடலாம் இருந்துச்சுன்னா செல்வமகள் திட்டம் போடலாம். அதே மாதிரி கோல்டு வாங்குற இடத்துல நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லல, பட் ஆனா நான் பண்ண இந்த போன் கால்ல நான் நிறைய பேர் சொல்லும்போது சார் நல்ல ஐடியாவா இருக்கேன்னாங்க. இப்ப எனக்கு தோணுச்சு இதை பெட்டர் இங்கேயே சொல்லிடுவோம். நம்ம எப்படின்னா, நீங்க கோல்டு வந்து நாளைக்கு என்ன ரேட் இந்தியாலங்கிறத நீங்க இப்பவே தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியுமில்ல உங்களுக்கு? கோல்டு ஃபியூச்சர்ங்கிறத யூஎஸ்ல போய் நீங்க தட்டினீங்க வெப்சைட்ல, கோல்டு ஃபியூச்சர்னு இருக்கு, அதை போய் தட்டினீங்கன்னா நாளைக்கு இப்ப நீங்க இப்ப உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து 100 பவுன் வாங்க போறாருங்க, 50 பவுன் வாங்க போறாருங்க. ஒண்ணு இல்லைங்க, அடுத்த முந்தின நாள் நைட்டு கோல்டு ஃபியூச்சர்ங்கிற அந்த வெப்சைட்டை போட்டு கோல்டு ஃபியூச்சரை தட்டினார்னா அமெரிக்காவுல என்ன ரேட் இருக்கோ அதுதான் நாளைக்கு நம்ம இந்தியால ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த 1% மைனஸ்னா அடுத்த நாள் இந்தியால 1% தங்க விலை குறைய போகுதுன்னு அர்த்தம். பண்ணோம்னா இப்ப நான் வந்து கோல்டு வாங்க போறேன், நான் தான் ஒரு லேடிஸ் கோல்டு வாங்க போறேன்னா தயவு செஞ்சு அன்னைக்கு பிளஸ்ல இருந்துச்சுன்னா அன்னைக்கு போகாதீங்க, நகை கடைக்கு. வெயிட் ஃபார் ஃபால். ஒரு 2-3 ஒருவேளை 2% 3% கோல்டு ஃபியூச்சர்ல மைனஸ்ல காட்டுது, நெகட்டிவ்ல காட்டுது அப்படின்னா கோ அண்ட் ரன், வாங்கிக்கங்க போய் கோல்ட. ஏன்னா கோல்டு ரேட் ஏறுமா ஏறாதாங்கிறத ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் மந்த்லி ஸ்கீம் எல்லாம் பண்ணல, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், என்ன சார் உங்களுடைய ஐடியா நினைச்சு பார்த்தா 4000 கிராம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்கீங்க, ஆல்ரெடி 2500 கிட்ட கிராஸ் பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம். அந்த பிளான் கேட்கும்போது சேர்க்க முடியுமான்னு இருக்கு. இல்ல அத வந்து நான் வந்து எப்படி பண்ணேன்னா, நான் தான் சொல்றேன், அது எப்படி பண்ணேன்னா, எப்ப வந்து இந்த மந்த்லி ஸ்கீம் கட் பண்ணுவோம் நான் கழுகு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஃபியூச்சரை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பேன். இந்த இதுல நெகட்டிவ் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவேன். நெகட்டிவ் என்னைக்கு வருதோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிராமுக்கு 500 ரூபாய் குறைஞ்சிருக்கும். அன்னைக்கு கிராம்ல குறைஞ்சிருக்கும் போது இன்டு 3 டைம்ஸ் நான் பே பண்ணுவேன் அந்த கோல்டு கடைக்கு. அப்போ 3 டைம்ஸ் நான் பே பண்ணும்போது கம்மியான கோல்டு விலைய கிராம் அதிகமா கிடைக்கும், விலை கம்மியா இருக்கும். இத வந்து லேடிஸ் வந்து இதை தயவு செஞ்சு பண்ணலாம். போஸ்ட் ஆபீஸும் போலாம், ஓகேவா? அவங்களுக்கு டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வெறும் நிஃப்டி பீஸ் அவங்க வேற எதுவுமே செய்ய வேணாங்க. நிஃப்டி பீஸ் மாசம் 1000 ரூபாய் அவங்களை போட்டுட்டே வர சொல்லுங்க. அவங்களால முடிஞ்சது. இப்ப வந்து கணவர் கொடுத்துட்டாரு, ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு, மளிகை கடைக்கு போயிட்டு வராங்க, ஒரு 200 ரூபாய் மிச்சம் பண்ணுது. 200 ரூபாய் மிச்சம் ஆகுதுல, அந்த 200 ரூபாய they can also invest. தப்பே கிடையாது, கண்டிப்பா அவங்க பண்ணணும். அப்படி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு இல்ல சார், எனக்கு ஆன்லைன் இந்த இதெல்லாம் தெரியாது சார், மொபைல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னா கோ ஃபார் போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு உடனடியாக போயிட்டு நீங்க சேவ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நான் குழுவில் கொடுத்தேன், நான் சீட்டு கொடுத்தேன், பக்கத்து வீட்டு மாடியில கொடுத்தேன், பக்கத்து வீட்டு தம்பி சொன்னாரு, போன வாரம் ஏதோ ஒரு டிவில ஒண்ணு பார்த்தேன், ஏசி போட வந்த ஒரு பையன் வந்து அக்கா 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் 1,10,000 ரூபா கொடுக்குறேங்கன்னு சொல்லி 1,10,000 ரூபா கொடுத்துருக்கான். அடுத்த நாள் அந்த அக்கா என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்க நகையெல்லாம் வித்து ஒரு 8 லட்ச ரூபா அப்படி இருந்தா தம்பி இப்ப 8 லட்ச ரூபா வச்சுக்க, 8,80,000 ரூபா கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த பையன் எஸ்கேப். சோ இந்த மாதிரி பசங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து யாரையுமே நம்பாதீங்க, தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. அதனால வந்து
ஆசைய தூண்டி விட்டுடுறாங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு பறந்து போயிடுறாங்க. மாதிரி அதுதாங்க முழிக்கிறது மணி சைக்காலஜிங்க. ம். மனுஷனோட மணி சைக்காலஜி யாராலையும் ஆசை காமிச்சிட்டா 99% மக்கள் விழுகுவாங்க. தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. 100 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் 200 ரூபாய் தான் என் மனசு கேட்கும். இன்னைக்கு 200 ரூபாய் எடுத்தா நாளைக்கு 300 ரூபாய் தான் என் மனசு கேட்கும். தட் இஸ் வாட் கோல் போஸ்ட் நம்ம மாத்திக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் மணி மைண்டு. இது வந்து யாராலையும் மாத்த முடியாது. அப்ப கோல் போஸ்ட மாத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வருமானத்தையும் எடுக்கணும் ட்ரேடிங்லயும் இதே மாதிரி தான் பண்ணணுங்கிறதுனால நான் இன்னைக்கு 500 ரூபாய் போட்டேன். ஒன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சம்பாதிக்கிறானே, யூடியூப்ல அவர் போட்டிருக்கிறாரு, நம்மளால ஏன் முடியலன்னு. ஏங்க அவன் ஜெயிச்சதெல்லாம் அவன் ரியலே கிடையாதுங்க. அவன் ஜெயிச்சது ரியலே கிடையாதுங்க. அவன் பேசுறாங்கிறதுக்காக போயிட்டு நம்ம போயிட்டு அதை லவ் பண்ணி ரீல்ஸ்ல போட்டாங்க. ஒரு நடிகை, ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஐயோ வேணாங்க, அதை பத்தியே பேச வேணாங்க. சோ எனக்கு ரியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத தாண்டி ரியலான ரிச் ஆகுறாங்கன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க சொன்னது வந்து இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், இப்படி எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும் உங்களோட ஃபியூச்சருக்காக. பட் ரிச் பணக்காரங்க அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பணம் இருந்தாதான் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மை? பணம் இருந்தாதான் பணக்காரன்? இல்ல உங்கள்ட்ட டைம் இருந்தாதான் நீங்க பணக்காரன். டைம், உங்கள்ட்ட டைம் இருக்கணும். டைம் இருந்தாதான் வெல்த். ரிச் பணம் இருந்தாலும் அப்படி ரிச்னா நீங்க சொல்லிட முடியாது. இன்னைக்கு பணம் இருக்கும், பட் அபவுட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹீஸ் ஆர் ஹர் பிஹேவியர் ஆஃப் ஃபினான்ஷியல். அதை பொறுத்து தான் நீங்க ரிச்சா இல்லைங்கிற சொல்ல முடியும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ரீசெண்டா ஒரு பையனை, நான் வந்து சென்னையில ஒரு பையனை பார்த்தேன். குச்சின்னு சொல்லி பெல்ட், ஒரு பேக். அந்த பேக்கோட விலை வந்து 40,000 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த குஷி பெல்ட்டோட விலை வந்து 12,000 ரூபான்னு நினைக்கிறேன். அவன் வந்து இறங்கினது ஆனா ஆட்டோல. அப்ப ஆட்டோல இருந்து ஒருத்தன் குஷி பேர் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, இட்ஸ் டூப்ளிகேட் தானே நினைப்போம். நீ ரிச்சுன்னு காட்டுறீல, நீ ரிச்சுன்னு எதை காட்டுற? நீ ரிச்சுன்னு நீ பெல்ட் அவங்கிட்ட போட்ட, ஆனா நீ வரது ஆட்டோ தானே. உடனே நான் டூப்ளிகேட் தானே சொல்லுவோம். அடிடாஸ் ஷூ வந்து இன்னைக்கு 10,000 ரூபாய் விலைங்க. அடிடாஸ் ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு பையன் ஆட்டோல வந்தானா நீங்க என்ன நினைப்பீங்க? இட்ஸ் டூப்ளிகேட் தான் நினைப்பீங்க. ஆமா, ஏதோ மார்க்கெட்ல, லோக்கல் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு வந்து நான் ரிச்சுங்கிறத இப்படிதாங்க காட்டுறாங்க. நான் ரிச்சுங்கிறத காட்டுறத வந்து நான் பொருளை வச்சு காமிச்சா நான் ரிச்சு கிடையாதுங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா சிஇஓவும் பிளாக் கலர் டிஷர்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெறும் டிஷர்ட். எங்க சிஇஓ கூட அதான் பிளாக் கலர் டிஷர்ட் தான். அதனாலதான் நான் டக்குனு ஷாக் ஆனேன். ஐயோ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது ஒரு கோடாவே யூஸ் பண்றாங்க. ஒரு டிஷர்ட்ல இரு, அவ்வளவுதான். அதுதான் ஒரு செருப்பை போட்டுக்க, ஒரு டிஷர்ட்ல இரு, அதான் உன்னோட ரிச். அதுதான் ரிச். அதை விட்டு நான் பெல்ட் வாங்கினேன், அது வாங்கினேன், கோட்டை போட்டேன், நான் வந்து மொபைலை வச்சுக்கிட்டேன். ஏங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற, அடுத்தவங்களை என்னை வந்து ரிச்சுன்னு சொல்றது ரிச் இல்லைங்க. என் பேங்க் பேலன்ஸ் சொல்லணும் நான் ரிச்சா இல்லையான்னு. நான் சொல்றேன்ல, நான் எந்த காலத்துலயும் சரி அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்கு என்னை நான் காமிச்சுக்கிட்டதே கிடையாது. நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் யாருக்கும் அவசியம் இல்லைங்க. யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லைங்க. எதுக்குங்க? அது மாதிரி நான் ரிச்சுங்கிற காட்டி ஒருத்தர் வந்து நான் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எனக்கு அவசியம் இல்லைங்க. அப்போ அது மாதிரி நம்ம ரிச்சுன்னு சொல்லி நான் ரிச்சுன்னு அடுத்தவன் என்ன நினைப்பானோ அப்படிங்கிறதுக்காக என்னை ரிச்சா மாத்திரல. தட் இஸ் a fake rich. இது நமக்கு செலவு. நீங்க அடுத்தவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களை நீங்களே அழ வச்சிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ளார. ஒரு பைசா இல்லையே, அது வேஸ்ட். 10,000 ரூபாய். அதுக்கு ஒரு 300-400 ரூபாய்க்கு ஷூ விக்குது, அதை போட்டுட்டு போவேன். நம்ம அவ்வளவுக்கு தானே வர்த்துன்னு நமக்கு தெரியும்ல. 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு வாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 9,500 ரூபாயை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேற ஏதாவது செலவு வீட்டுக்கு தேவையானது பண்ணி வச்சிருக்கலாம்ல. இல்ல 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு தேவையே இல்லைங்க. எல்லாம் ஒரு ரீல்ஸ்ல போட்டா அவன் சொன்னா இவன் சொன்னா, நடிகர் இன்னைக்கு அதை போட்டிருந்தாரு நானும் அதை போட்டுக்கிறேன். அதுதாங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. தேவையில்லாது. ரியல் ரிச் யாரு பணக்காரன் அப்படின்னா, யார்கிட்ட எல்லாம் டைம் இருக்கோ அவன் தான் பணக்காரன். ஏன்னா அந்த டைம் வச்சு எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2008 விட்டுட்டீங்க, 2018 தான் புடிச்சீங்க. பட் 2008 புடிச்சிருந்தா நீங்க தான் இன்னும் பெரிய பணக்காரரா இருந்திருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பாவே. சோ பிள்ளைகளுக்கு நீங்க பாக்கும்போது, குழந்தைங்களுக்கு சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டம், சோ இந்த கோல்ட சேர்க்கணும் அப்படின்னு நீங்க தான் இப்ப சொன்னீங்க. நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் அதிகப்படியான கோல்டு இருக்குன்னு சொல்லி. சோ கோல்ட ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க? கோல்டுக்கு என்ன வேல்யூ நீங்க பாத்தீங்க? அது மட்டும் இல்லாம
இப்போ பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு கோல்டு சேர்க்கறதையும் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஒரு பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். ஏன்னா நீங்க ஒரு அஸ் அ பேரண்டா 2 குழந்தைகளை அழகா வளர்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக இவ்வளவு தூரம் உழைச்சு இவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா? ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் வேணும். நிறைய பேர் நாங்க கதையா சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு ராஜேஷ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாரு, நானே நிறைய வீடியோ சொல்லிருக்கேன். பட் இப்போ நிஜத்திலேயே மதுரை வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். அதாவது நான் ஏன் கோல்டு எல்லாம் பண்ணேன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் ஏன் பண்ணேன்னா நமக்கு சொல்லி தரலங்க. வீட்டுல சொன்னது என்னன்னா கோல்டுல நிலத்துல போடு, தங்கத்துல போடுன்னு சொன்னாங்கங்க. அதனால எங்க பாட்டி சொல்றாங்களே, எங்க அம்மாச்சி சொல்றாங்களே, எங்க தாத்தா சொல்றாரு, எங்க அம்மா சொல்றாங்களே அப்படிங்கறதுனாலதாங்க கோல்டு வாங்கணும். எனக்கு பினான்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. கோல்ட வாங்கணும் அவ்வளவுதான். கோல்ட வாங்கி வைக்கணும். கோல்டு வந்து விலை மதிப்பு அதிகம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருமணம்னு வந்தாலே நம்ம இந்தியன்ஸ் வந்து உடனே நம்ம தோன்றது கோல்டு தான். அப்போ பொண்ணை பத்தவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஒரு இதா இருக்கு. எப்படின்னா கோல்ட வந்து சேவ் பண்ணணும், வாங்கணும். நான் பெண்ணை பெத்துட்டேன். இது ஒரு கட்டாயமாவே ஆகிப்போயிடுச்சு இந்தியன் கல்ச்சர்ல. என்ன பெத்துட்டாலே நான் ஒரு 50 பவுன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அநேகமா இது இன்னும் ஒரு 20 வருஷத்துல அது காலங்கள் மாறிடும் நினைக்கிறேன். அதை நான் என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளவு கோல்டு வச்சிருக்கேங்கிறத பாக்குறோட உன்னோட டிமேட் அக்கௌண்ட்ல எவ்வளவு போர்ட்ஃபோலியோ எவ்வளவு வச்சிருக்கேன்னு பார்க்க சொல்லு. அதான் புதுசா கல்யாணம் பண்ற என்னன்னா, ஒரு பொண்ணை வந்து பார்க்க போறாங்கன்னா லெட் நோ த போர்ட்ஃபோலியோல எவ்வளவு வச்சிருக்கீங்க, அது எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு இதாகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர கோல்ட வந்து திரும்பி பழைய காலத்து மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க, நான் வந்து பண்ணணுங்க அப்படி. ஆனா அது மாறிடும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல அது வந்து எவால்வேஷன் நடக்குதுல்ல, அந்த எவால்வேஷன்ல மாறிடும்னு நினைக்கிறேன். பட் ஆனா நான் வந்து வாங்கினதோட காரணமே நமக்கு எந்த படிப்பறிவு எதுவுமே இல்லாதனால, எனக்கு யாரும் சொல்லி தராதனால, அம்மா சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதுனால அந்த ஒரே காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. கோல்ட வாங்கணும்பா அப்படியே சொல்லி நான் பாட்டு கோல்ட வாங்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப யாராவது ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க, நான் திரும்பவும் சொல்றேன், கோல்ட வாங்குங்க. தயவு செஞ்சு இந்த செய்கூலி சேதாரத்துல போய் விடாதீங்க பணத்தை. செய்கூலி சேதாரம் ஆமா டிஜிட்டலா வாங்கிக்கோங்க. நீங்க கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க. நீங்க கோல்டு பீஸை நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருங்க. உலக சந்தையில என்ன நடக்குதோ அந்த ETF அதை அப்படியே ரிப்பலிகா பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு நாளைக்கு மைனஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க 3 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிளஸ்ஸா இருக்கும்போது நீங்க 1 டைம் பண்ணுங்க. மைனஸ் நெகட்டிவா இருக்கும்போது 3 டைம் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. பிளஸ்ஸா இருக்கும்போது நீங்க 1 யூனிட் வாங்குறீங்க, மைனஸா இருக்கும்போது 3 யூனிட் வாங்குங்க. எப்பெல்லாம் மைனஸ் ஆயிட்டு இருக்கோ 3 யூனிட் வாங்க. எப்பெல்லாம் 3% மைனஸ்ல விழுகுதோ 10 இன்டெக்ஸா மாத்திக்கங்க இன்வெஸ்ட்மெண்ட். அப்பதான் உங்களோட சிஏஜிஆர் நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து உங்களால வந்து நம்பவே முடியாது. உங்களால அந்த கோல்டு பீஸ் நீங்க வாங்குறது. நானும் இப்பவும் சொல்றேன், நான் கோல்டு பீஸ் சும்மா டைம் பாஸாவே நான் வாங்கிட்டு இருக்கேன். சும்மா நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பேன் நெகட்டிவ்ல இருக்கு கோல்டு, அங்க கோல்டு ஃபியூச்சர் யூஎஸ்ல நெகட்டிவ்ல இருக்கா, இன்னைக்கே நைட்டு வந்து மூல ஆர்டர் போட்டு வச்சிருவேன் கோல்டு பீஸ. காலைல ஏஞ்சனே டப்புன்னு அடிச்சிரும். நான் ஏன் அப்படி பண்றேன்னா கோல்டு பீஸ நீட் டு சேவ். ஏன்னா டிஜிட்டல் கோல்டு பீஸா வாங்கணும். அப்ப எங்க குழந்தைக்கு நீங்க கேட்ட கேள்வி, குழந்தைக்கு நான் பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கு நான் ஒரு கோல் பெஸ்டா வச்சுக்கோங்க. குழந்தைக்கு நான் எஜுகேஷன், என் பிள்ளைய நான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் படிக்கணும்னு ஒரு அப்பா நினைக்கிறாரு. ஒரு அப்பா நினைக்கிறேன் என் பிள்ளைய நான் வந்து மெடிக்கலுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு அப்பா நார்மலான அப்பா என்ன நினைக்கிறேன், என் பிள்ளை காலேஜ் படிச்சா போதுங்கன்னு நினைக்கிறாரு. இன்னொரு அப்பா என்ன நினைக்கிறாரு, ஏங்க என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணுங்க, நான் வந்து ஒரு கொத்தனார் தாங்க, சித்தாள் தாங்க, எனக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதுன்னு அவங்க நினைப்பாங்க. சோ ஒருத்தரோட கனவு இலக்கு வேறங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான், யூ கெட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை நீங்க உள்ள கொண்டு வாங்க. அக்கா வந்து ஒரு அக்கா சித்தாள் வேலை பாக்குறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 600 ரூபாய் சம்பளம், செலவெல்லாம் போக அவங்க கையில 200 ரூபாய் இருக்குன்னா தட்ஸ் எனஃப். 200 ரூபாய் நீங்க வாங்குங்க, 200 ரூபாய் வச்சுக்கோங்க. தினமும் நீங்க வந்து அந்த 200 ரூபாய் சேமிங்க. மாசமானா நீங்க போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க. உங்க பொண்ணோட பேர்ல நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா யாரையாவது கேட்டு தயவு செஞ்சு டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க பேர்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காம அக்கா அவங்க வந்து சித்தாலோ கொத்தனாரோ, அவங்க காய்கடை வைக்கிறவரோ இல்ல ஆட்டோக்காரரோ, அண்ணனோ இல்ல பருப்பு வைக்கிறவரோ, எது நடுத்தர மக்கள் அவங்க என்ன பண்ணலாம்னாக்க தனக்கு கிடைக்கக்கூடிய 200 ரூபாய் 300 ரூபாய் அவங்க சேமிச்சு அவங்க பண்ணலாம். ஆனா இதை எத்தனை வருஷம் பண்ணலாம், எப்ப பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எங்கேயுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்க. இன்டரப்டே பண்ணக்கூடாது. ஏங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது இன்டரப்ட் பண்றோமாங்க? சாப்பிடுறோம்ல, இன்டரப்ட் பண்றோமா? 3 வேளை சாப்பிடணும்னு யாராவது வந்து சொன்னாங்களா? இந்த 3 வேளை சாப்பிடணும்னு எதுவுமே இல்லையா சார்? 3 வேளை சாப்பிடுறோம், பசி போதும்னா வயிறு போதும்ல, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம்ல. அதுதான் சொல்றேன்.
உலகத்துல வந்து நீங்க எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்ற ஒரே இது சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு நீங்க என்ன தட்டு நிறைய நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நீங்க ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மெரியாட்ல உள்ள கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஹில்டன்ல கூட்டிட்டு போயிட்டு கூட நீங்க வகை வகையா சாப்பாடு வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல போதுன்றீங்க. ஆனா பணத்துல மட்டும் கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருப்போம் நம்ம. என்னன்னா என்னன்னா என் பிள்ளைக்கு பொண்ணு, என் பிள்ளையோட பொண்ணு, என்னோட வம்சங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோல் போஸ்ட் நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். வேற ஒண்ணும் இல்ல. மாத்துங்க, தப்பு இல்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 45 வயசுக்கு மேல பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டாப் இட். நோ நீட் டு கோ ஃபார் கோல் போஸ்ட். நீங்க மாத்தணும் அவசியம் இல்ல. எப்ப ஆரம்பிக்கிறோன்றதையும் தாண்டி எப்ப முடிக்கிறோம் அப்படிங்கறது இருக்கு. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப 40 வயசுல நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க, இன்னொரு 5 வருஷம் வேலை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பணத்தை விட இன்னும் ஜாஸ்தியாவே நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. அப்ப இன்னும் ஜாஸ்தியான கார்பரேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஓகே அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? நான் சொல்றேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நான் வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அதாவது கொலவெரி இன்வெஸ்டர்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகே, அதாவது நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கே தெரியும் இது ரொம்ப ஓவரு. 100% பண்றோம். கண்டினியூவா 5 வருஷம் நான் பண்ணேன். 100%. என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு 100% நான் பண்ணேங்க. அப்போ நான் 100% ஏன் தெரியுமா பண்ணேன்? இந்த பினான்சியல் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம், எனக்கு 2 பொண்ணுங்க இருந்துருச்சு. திருப்பி நம்ம ஃபாரின் போறோம், இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் பண்ணனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல 40,000. ஒருவேளை நான் 100% பண்ணாம 50% மட்டும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்க, இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இன்னொரு 5 இயர்ஸ் போகணும்னு நான் நினைப்பேன். நான் அந்த இடத்துக்கே நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் 100% நான் பண்ணிட்டே இருந்தேன். அந்த 100% எப்படி தெரியுமாங்க பண்ணலாம்? சிம்பிளுங்க. இன்னைக்கு எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகாம இருக்காங்க? மோஸ்டா எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போறாங்கல்ல. இருங்க, ஒருத்தரோட சம்பளத்தை அப்படியே 100% இன்வெஸ்ட் பண்றதுல என்னங்க தப்பு? ஏங்க பண்ண மாட்டாங்க? இந்த ஒரு கேள்வி தாங்க. ஏங்க அதுதாங்க ஊதாரித்தனம். நான் தான் சொல்லிட்டேனாங்க. இஎம்ஐல போய்க்கிற, ஆளுக்கு ஒரு கார் வாங்கிக்கிற, செப்பலை வாங்கிக்கிற, பெல்ட்டை போட்டுக்கிற, ஷூவை போட்டுக்கிற, பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டை 10 வாங்கிக்கிற. எதுக்குங்கிறேன்? ஒருத்தரோட சம்பளத்தை தூக்கி அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்கிறேன். ஒருத்தரோட சம்பளத்தை வச்சு ரன் பண்ணுங்கிறேன். ஏங்க ஒருத்தரோட சம்பளத்தை வச்சு ரன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு உடன்பாடு வருங்க, ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வருங்க, நல்ல ஒரு பிடிப்பு வருங்க, ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குங்க, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வருங்க. ஒருத்தர் நைட்டு பேசும்போது இன்னைக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸை பத்தி நீங்க பேசுவீங்க. இப்ப நீங்க உங்க சம்பளத்துல வாங்குறீங்க, கணவர் ஒரு சம்பளத்தை வாங்குறாருன்னா யூ டோன்ட் டிஸ்கஸ் த பினான்சியல்ஸ். ஏன்னா என் சம்பளத்துல நான் செலவழிக்கிறேன், உன் சம்பளத்துல நீ செலவழி. நீங்க என்னத்த டிஸ்கஸ் பண்றது? ஒரு பிரிவினை வந்துருது. இந்த பினான்சியல் வந்து நம்மள பிரிக்குது. ஆனா ஒரு சம்பளத்துல நீங்க ரன் பண்ணி பாருங்க, 2 பேரும் பேசுவீங்க. என்னப்பா இந்த மாசம் 5000 ரூபாய் அடிக்குது, என்னப்பா பண்ணலாம்? சரிங்க, அப்ப நம்ம கொஞ்சம் செலவு கம்மி பண்ண. பேசுவீங்க. பேசணுங்கிறேன். 1 hour உட்காந்து டின்னர்ல உட்காந்து பேசணும். ஏங்க 24 hour இருக்குல்லங்க, யாருக்கோ ஒரு ஆள் யாருன்னே தெரியாதவனுக்கு போய் சல்யூட் அடிக்கிறோமா இல்லையா? 10 மணி நேரம் சல்யூட் அடிக்கிறோமா இல்லையா? எவனே தெரியாது சிஓக்கு பக்கத்துல கை கட்டி நிக்கிறோமா இல்லையா? ஸ்லேவரியா? ஒய்ஃபுக்கு முன்னாடி பினான்சியல பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? உனக்கு என்ன தடுத்துது உன்னைய? எது தடுக்குது உன்னைய? பேசு, பினான்சியல் பத்தி பேசு. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பேசுதாங்க தெரியும். பேச வரும்போது கால்குலேஷன்ல வரும், எக்ஸல் போட ஆரம்பிப்பாங்க, நோட்டு புக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க, பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க அது வரும். இப்ப நான் வந்து கத்தார்ல இருந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பேசினாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல அவ்வளவு குறியா இருக்குது அந்த பொண்ணு. ஆனா அவங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஏதாவது பண்ணணும்னா நான் ஏதாவது பண்ணணும், ஆனா இவர் கேட்க மாட்டாருன்னா இருமா அவரையும் போடுமான்னு சொல்லி அவர் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வராரு. அவரு வந்து டியூட்டில இருந்து அவரு, சார் நானும் இங்கதான் சார் இருக்கேன், மனைவி சொல்றாங்க சார், எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு சார், இது வந்தமா நம்ம வாழ்ந்தோமா அப்படி போலாமே சார். உடனே அந்த பொண்ணு அப்படியே அழுகுது. அங்க பாருங்க நான் இப்படி எல்லாம் இருக்கிறாரு எங்க ஹஸ்பண்ட், திருத்துக்கினேன், ஏதாவது சொல்லி திருத்துக்கினேன். என்னங்க இது அன்னைக்கு காலை போட்டு எனக்கு ஒரே இதா பிடிச்ச. ஐயோ இப்படி எல்லாம். அப்ப பாருங்க ஒய்ஃப் அவ்வளவு துடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டா இருக்க, நல்லா சம்பாதிக்கிறார், கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல, ஆனா செலவழிக்கிறார். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாயந்தரம் போறது, கார் எடுத்துட்டு அங்க போறது இங்க போறது, தேவையில்லாம் சொல்ல. இது ஒரு ஒய்ஃபா நினைக்கிறாங்க. ஐயோ என் ஹஸ்பண்ட் இப்படி போறாரு, அவர் எப்படியா மாத்தணும் ஒரு பொண்ணு நினைக்குது. அதே மாதிரிதான் ஒரு பையன் அப்படி நினைக்கிறான். சார் நான் என்ன சார் கொடுக்குறேன், நானு 90,000 வீட்டுக்கு கொடுக்குறேன் சார். ஒருத்தர் முந்தானத்து எனக்கு ஒரு கால் பண்ணாரு விப்ரோல இருந்து, 90,000 ரூபாய் ஒரு ஒய்ஃபு கொடுக்குறாரு. 90,000 ரூபாய் கொடுக்குறாரு, ஓன் ஹவுஸ்.
மாசம் 7,000 ரூபாய் மிஞ்சுது அந்த ஒய்ஃப் கிட்ட. எந்த ஊர்ல சார்? சென்னைங்க. ஏங்க அப்ப அவங்கள்ட்ட, ஆமாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷாப்பிங் ஒண்ணு, தன்னோட நிதிநிலை நல்லா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக வாரமான சினிமா, நெட்ஃபிளிக்ஸ் மெம்பர்ஷிப் மட்டும் 16 மெம்பர்ஷிப் வச்சிருக்குங்க அது. உண்மையை சொல்ல எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சுங்க எனக்கு. ஏங்க உடனே அவர் சொன்னாரு, அண்ணா எப்படி எல்லாம் நான் மாட்டிருக்கேன் பாத்தீங்களாண்ணே, இந்த இதை வச்சுட்டு உங்க ஒய்ஃப் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா எவ்வளவு நல்லது இல்லைன்னா, நான் அவர் சொன்னேன், நான் வாய்ஸ் நோட்டா அனுப்புறேன், உங்க மனைவி கிட்ட நான் டைரக்டா பேச வரும்ல, நான் வாய்ஸ் நோட் ஒன்று போடுறேன், அந்த வாய்ஸ் நோட்டை உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் நான் ஒரு வாய்ஸ் நோட்டை எடுத்து ஐ ஷேர்ட் வித் ஹர். எனிவே அது அவங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், அதுக்கு மேல அதான் சொல்றேன். சோ இப்படிலாம் இருந்தா எப்படி? தட் இஸ் தி வே வி நீட் டு திங்க். குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அப்படிங்கிற கதையே இங்க இல்ல. சோ எல்லாருமே குடும்பத்துக்கு பொறுப்பான ஒரு மனுஷன் தான். இங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கத்தார் கதை சொல்லும் போது மனைவி வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இங்க பாத்தீங்கன்னா கணவன் ரொம்ப பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க குடும்ப தலைவன் குடும்ப தலைவன்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு ப்ரியாரிட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பினான்சியல் கோல்லையுமே சேர்த்துக்கணும். சுக துக்கத்துல மட்டும் இணைறது இல்ல பங்கு போட்டுக்கிறதுலாம் கிடையாது. இந்த பொருளாதாரம் நிதியிலையுமே வந்து ஈக்குவலா பங்கு போட்டு பிரிச்சு அதை செஞ்சா மட்டும்தான். அது யாருக்காக பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்காக, அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, அவங்களுக்காக மட்டும்தான், 4 பேருக்காக பண்றது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்களா, கல்யாணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் 30 லட்சம் ரூபாய் ஆகுதா? 30 லட்சமா? ஏங்க கல்யாணங்க 30 லட்சங்க. என்னங்க ஒரு 2 நாள் கல்யாணம் 30 லட்சங்க. இதெல்லாம் டவுரி எல்லாம் ஏங்க நான் அங்கெல்லாம் போலங்க, அங்கெல்லாம் போல. மொத்த செலவு அவரோட Dress, இருங்க, Dress, ஈவென்ட் மேனேஜர், காஸ்டியூம்ஸ், கோல்டு, சாப்பாடு, 5 ஸ்டார் ட்ரீட் எல்லாம் சேர்த்து 30 லட்சம் ரூபாங்க. ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேங்க 30 லட்சம் ரூபாங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் 2 நாள்ல உங்களை வாழ்த்திட்டு போறவனுக்கு நீங்க 30 லட்சம் ரூபாய் கொடுங்க. அந்த 2 நாள் முடிஞ்சதோட அவனோட வேலை முடிஞ்சு. அந்த வந்தவன்ல எவன் ரியலாவே நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சு நமக்கு வந்து அச்சனை போட்டான்னு பாத்தீங்கன்னா எவனும் இருக்க மாட்டான். இல்ல பாத்தியா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமதான் படுறாங்களே தவிர ரொம்ப பொறாமதான் இருக்கு. அதுல புகழ்லாம் இல்லவே இல்ல. சொல்றேன், அந்த மக்களை கூப்பிட்டு நீங்க பண்றீங்க. என்னோட திருமணத்தை நான் கோயில்ல பண்ணேங்க, என் குலதெய்வம் கோயில்ல பண்ணேங்க. 2011 கோயில்ல நேரா புதுக்கோட்டையில போயிட்டு என்னோட குலதெய்வம் கோயில்ல சாமிக்கு நேரா நிக்க வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேங்க. 30 பேருங்க. என்னோட அப்பா ஊரும் புதுக்கோட்டை தான் சார், எங்க குலதெய்வம் புதுக்கோட்டையில தான் இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ அதுதான் சொல்றேன், எதுக்குங்க? ஏங்க ஒண்ணு தெரியுமாங்க, இப்ப ஒரு புது ட்ரெண்ட் ஒண்ணு போதாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸுங்க, அது பேரு என்ன, சர்வாணி என்னமோ ஒரு ட்ரெஸ் போடுறாங்க சொல்லுவாங்க. அது ஏதோ பெரிய ட்ரெஸ்ஸுங்க சொல்றீங்க, அந்த குர்தா மாதிரி. ஆமாங்க. ஏங்க ஒரு தடவை வாங்கிட்டு யூஸ் பண்ணாதது இந்தியால 8 கோடி சர்வாணி வீட்டுக்குள்ள இருக்குங்கிறான் சர்வே. ஒரு சர்வானோட விலை 40,000 ரூபாய். என்னங்க நம்மளோட எக்கனாமி எங்க போய் உட்கார்ந்துருக்கு? உங்க பீரோல போய் உட்கார்ந்துருக்குங்க. 8 கோடி சர்வானி. 8 கோடி 40,000 போடுங்க, போட்டு பாருங்க. ஏங்க இந்தியாவோட எக்கனாமி ஒரு பீரோக்குள்ள போய் தூங்குதுங்க. என்னங்க அது? எதுக்குங்க அப்படி எதுக்குங்க வாங்கணும்ங்கறேன்? ஒரு நாள் நீ போட போற, வாழ்நாள்ல ஒரு நாள் நீ யூஸ் பண்ண போற. இன்னொன்னா மக்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க சார், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க பாரு இப்படி பண்றாங்க, இவங்க பாரு இப்படி பண்றாங்க, நம்மளும் பண்ணணும், நல்லா 4 பேர் நல்ல பெருமையா சொல்லணும், அவங்க கல்யாணத்துக்கு போனேன், அந்த மாதிரி ஒரு பகட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். ஓகே, அத நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டோம், நிறைய இடத்துல நம்ம பண்ணிட்டோம். அதாவது தேவையில்லாத எனக்கு தேவை நீடு வாண்ட்னு இருக்கு, அதை ரெண்டுத்தையும் பிரிச்சு பாக்குற இது இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அது ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தை பொறுத்து மாறும். நீடும் வாண்டும் உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னு இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணு தேவை இல்லைன்னு இருக்கலாம். சோ அது ரொம்ப பார்த்து பண்ணும். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாவே பேசிட்டோம் சார். பட் எனக்கு ஒரு லாஸ்டா 3 டிப்ஸ். ஒரு பினான்சியலா நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும், உங்களோட ஃபேமிலிக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும். இந்த 3 விஷயத்த மட்டும் எக்காரணத்தை கொண்டோ
மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா என்ன சொல்வீங்க சார்? முதல்ல ஒண்ணு இந்த திருடர்களை நம்ம பக்கத்திலே வர வைக்க கூடாது. ஒரே கேள்விதான், ஒரே பதில் சொல்றேன் நான். என்னன்னு யோசிக்காதீங்க. நீங்களே திகிலா பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுங்க. இருங்க வரேன். ஏங்க, உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு போன் பண்ணி, இல்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ஒருத்தரோட ஃபண்ட பத்தி ஒருத்தர் பேச வராரு, ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து ஃபண்ட பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, உங்களுக்கு ஒரு கால் வருது, உங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கால் பண்ணி ஒரு ஃபண்ட பத்தி பேசுறாரு, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, டீ கடை போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை பார்த்து வராரு, ஃபண்ட வாங்கிடுற முதல் கேள்வி நீங்க கேட்க வேண்டியது, வாட் இஸ் ஐஆர்ஆர்? ஐஆர்ஆர் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பெரிய இந்தியால இருக்கிற மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு கால் வந்துச்சு. சார் மதுரைவரன் சாரா சார்? ஆமா சார், சொல்லுங்க சார். மதுரைவரன் சார், எங்க சார் இருக்கீங்க? திருச்சியில இருக்க. சொல்லுங்க சார். அம்மா பார்க்க வந்திருக்கேன் திருச்சியில. எல்லாம் பேசிட்டே இருந்தாரு. சொன்னேன், சார் ஒரு ஃபண்ட், சூப்பர் ஃபண்ட் ஒன்று வந்திருக்கு சார், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பண்றீங்க, நம்ம ஃபண்ட்ல போட்டுருங்க சார் பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் ஐஆர்ஆர் எவ்வளவு சார் அப்படின்னு. சார் அவரு, சார் அப்படின்னா அப்படின்னாரு. ஐஆர்ஆர்னா என்னன்னு சொல்லுங்க, நான் அதை பத்தி பேசுவோம். எவ்வளவுன்னு சொல்லுங்க, இந்த ஃபண்ட் எவ்வளவு தருதுன்னு சொல்லுங்க, பேசுவோம். சார் அப்படியே லைன்ல இருக்கு சார், என் லீட கூப்பிடுறேன் அப்படின்ட்டு லீடு வந்தாரு. அப்படியே லைன்ல லீடு வராரு. சார் மதுரைவரன் சார், சார் சொல்லுங்க சார், ஏதோ உங்களுக்கு டவுட் ஆமே. ஆமா சார், எனக்கு டவுட் சார், அந்த ஃபண்ட் ஐஆர்ஆர் எவ்வளவு சார் அப்படின்னு. அவனே அவரு, சார் அப்படியே லைன்ல இருங்க, என் மேனேஜர் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அந்த மேனேஜர் வராரு. மேனேஜர் கரெக்டா ஒரு 2 நிமிஷம் நானும் வரேன், இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம்னு. திருப்பி அந்த மேனேஜர் வந்தாரு. சார் சார் இந்த மாதிரி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டா சூப்பர் சார். சார் என்ன சார் உங்களுக்கு வேணும்? ஐஆர்ஆர் எவ்வளவு? நீங்க சொன்னப்போ ஃபண்ட் இந்த இன்சூரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, எவ்வளவு சார் ஐஆர்ஆர்? சார் 5.5% சார் அப்படின்னாரு. சார் 5.5%க்காக பேசுறீங்களே, மியூச்சுவல் ஃபண்டா 15% தருது, எஃப்டிஏ 6% தருது. உடனே அவரு, சார் அப்படின்னா உங்களை கம்பெனி யாரும் பண்ண மாட்டாங்க சார், நீங்க அங்கேயே போயிடுங்க சார் அப்படின்ட்டாரு. ஏண்டா இதுதான் எங்களுக்கு தெரியுமேடா. அப்போ இங்க பாருங்க, எல்லா எல்லா ஃபண்ட், எல்லா இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, வாட் இஸ் ஐஆர்ஆர்னு கேளுங்க. எவன் ஒருத்தர் 12% மேல சொல்றானோ, அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து டிராப் ஷீட்டை வாங்கி படிங்க. 12% மேல எவனா ஃபண்ட் வந்து நான் ஐஆர்ஆர் வந்து 5-7 நடக்க மூஞ்சிலே விட்டுறீங்க அவனை. ஐஆர்ஆர்னா என்னன்னு முதல்ல மக்களுக்கு தெரிய வரணும். இல்லங்க, நீங்க அவன் என்ன தெரியுமாங்க சொல்லுவான், சார் மாசம் மாசம் நீங்க முதல் 10 வருஷம் சார், மாசம் மாசம் வந்து 10,000 ரூபாய் போட்டுறீங்க சார், அடுத்து ஒரு 10,000 ரூபாய் கேப் சார், 10 வருஷம் கேப் சார், 21வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு வருஷம் 3 லட்சம் ரூபாய் வரும் சார். எத்தனை வருஷம்? 100 வருஷம் எல்லாம் சொல்லிடுவான். அந்த நம்பரை சொன்னோன்னே நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியும், இவ்வளவு பெரிய அமௌண்ட்டானு. ஆனா காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன தெரியுமா, கடைசியில அவன் சொன்னது 4.2%, 5%, 6%. இததாங்க நான் சொல்றேன். யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி முதல்ல நீங்க 5 வருஷம் போடுங்க, 10 வருஷம் கேப் தரேன், 15 வருஷம் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும்னா வாட் இஸ் ஐஆர்ஆர்? அப்படியே போங்க கூகுள்ல தட்டுங்க, இந்த ஃபண்டோட பேர் எவ்வளவு ஐஆர்ஆர் பாருங்க. 11% மேல இருந்துச்சுன்னா தென் டிஸ்கஸ். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியதுல. ஏன்னா நீங்க கொடுக்கறது அவன் அனுப்புறது, நீங்க கொடுக்கறது அவன் அனுப்புறது எல்லாத்தையும் சேர்த்து என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறதா கணக்கு. ஆனா இந்த ரிட்டர்ன் அவன் பத்தி பேசவே மாட்டாங்க. இதான் சொல்றல, மேத்தமெட்டிக்கலா யாருங்க நீ கேள்வி கேக்குறா? சும்மா சொல்லுவாங்க, நீங்க 50,000 போட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 1 கோடியா நிக்கும், 2 கோடியா நிக்கும்னு. அது என்னன்னு தெரியாது நமக்கு. 50 லட்சம் எப்படி 1 கோடியா? அததாங்க நான் கேக்குறேன். ஐஆர்ஆர் மட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபண்ட் பேர் நான் சொல்ல வேணாமனு பாக்குறேன். ஃபண்ட் பேர்லாம் என்ன பிரச்சனை வந்துரும். ஃபண்ட் பேர்லாம் சொல்ல, ஒரு இன்சூரன்ஸ் நீங்க ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கங்க, ஏதோ ஜீவசாந்தி, உமாங்கு, ஏதோ ஒன்னு எடுத்துக்கங்க, அப்படியே போடுங்க, வாட் இஸ் ஐஆர்ஆர் போடுங்க. 5% மேல இருந்துச்சுன்னா என்ன என்னன்னு வந்து கேளுங்க, என்ன கேளுங்க. எதுவுமே கிடையாதுங்க இந்தியால. ஆனா நமக்கு சொல்றது என்னன்னா, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வரும். வருதுப்பா, எவ்வளவு ஐஆர்ஆர் சொல்லு. ஐஆர்ஆர் 5%. அவ்வளவுதான். சோ பண்ணாதீங்க. ஓகே, நீங்க கேட்ட முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ், முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்த உடனேயே ஃபர்ஸ்ட் நான் திங்க் பண்ண வேண்டியது ஸ்பெண்டிங், பார்ட்டிக்கு. நான் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சேலரியில பார்ட்டி வைப்பாங்க இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் போய் பண்றதுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேலை கிடைச்சுல, அந்த அதுல நேரடியா போயிட்டு ட்ரீட், நீங்க வைக்க வேண்டிய ட்ரீட் முதல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. அதுதான் உன்னோட வேலை. முதல் மாச சம்பளத்துல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் ஃபார் எஸ்ஐபி ஃபார் 2,000 rupees.
இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 2000 மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டடா பண்ணிருங்க. கண்டுக்காதீங்க அந்த 2000. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். போன வாரம் ஒருத்தர் வந்து இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன், எந்த கம்பெனி தெரியல, ஆனா ஐடி கம்பெனி தான். அவரு சென்னையில இருந்து கால் பண்ணாரு. சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். எனக்கு வயசு இப்ப வந்து 36 ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் இருந்தா எனக்கு இப்ப எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஆனா வரவு செலவு கரெக்டா இருக்கு சார் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், எத்தனை வருஷமா சார் வேலை பார்க்குறீங்க? சார் நான் 21 வயசு 22 வயசுல இருந்து. உங்க பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கா சார்? யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கான்னு. சார் எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. ஏன்னா பிஎஃப் இட் இஸ் ஆட்டோமேட்டட். யாரும் கண்டுக்க மாட்டோம் பிஎஃப். அவரோட பிஎஃப் 6 லட்சம். அவர் 6.5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாரு பிஎஃப்ல. அவருக்கே தெரியலங்க. அவருக்கே தெரியல. ஏன் தெரியுமா? 6 லட்சம் ரூபாய் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மாசம் மாசம் 400 ரூபாய் 300 ரூபாய் 600 ரூபாய் கட் பண்ணதுங்க. 6 லட்சம் ரூபாய் இருக்குங்க. 6% என்னங்க அது? 6% இவ்வளவு 6 லட்சம். உடனே எனக்கு 6 மணி நேரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணார். சார் தேங்க்யூ சார், 6 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருக்கு சார். அதுங்க பாத்தீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? என்கிட்ட காசு இல்லை, நீங்க உங்ககிட்ட இருக்கு பாருங்க. அப்ப இது மாதிரி சிப் நீங்க வெறும் 600 ரூபாய்க்கு பண்ணதுக்கு இந்த எஃபெக்ட் வருது. 2000 பண்ணா 15% போயிடுங்க. இண்டெக்ஸுக்கு போயிடுங்க. மார்க்கெட் இறங்குதெல்லாம் கண்டுக்க இறங்குனா கை தட்டுங்க. மார்க்கெட் இறங்குனா கை தட்டுங்க. சிரிங்க, ஹாப்பியா இருங்க. மார்க்கெட் இறங்குனா ஹாப்பியா ஆளுங்க நானு. மார்க்கெட் இறங்குச்சா அப்படியே எனக்கு சிரிப்பா இருக்கும். அப்பா நல்ல நாள்ரா இன்னைக்குன்னு. பிளட் பாத் நடக்கணும். மார்க்கெட்ல பிளட் பாத் நடக்கணும். பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் நடக்கணும். அதை பார்க்கணும். நீங்க நடந்துட்டு இருக்கு. நடக்கட்டும்ங்கிறேன். ஐயோ வெரி ஹாப்பிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணுங்க. இறங்கும் போது ஐயோ மார்க்கெட் விழுது, இதான நேரம், இதாங்க இறங்கணும். அப்போ மார்க்கெட் ஏறுச்சுன்னா ஒருத்தன் ஹாப்பியா இருந்தானா தட் இஸ் நாட் அ குட் பிஹேவியர். மார்க்கெட் எப்பெல்லாம் இறங்குதோ எல்லாரும் பயப்படும் போது நீ, அதாவது என்ன சொல்லுவீங்க நீங்க ஆங்கிலத்துல, எவ்ரிபடி when it is everybody in greedy you should be in fear, when others are in fear you should be in greedy. கரெக்டா? அப்ப அடுத்தவங்க வந்து எல்லாரும் பயத்துல வித்துட்டு போகும்போது நான் என்ன பண்ணணும்? ஆஹா இதுதான்டா சரியான டைம், குறைஞ்ச ரேட்ல வரும்போது மாட்டுறத மாட்டுச்சுன்னு சொல்லி நீங்க வாங்கணும். அப்ப நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பேன். மார்க்கெட் இப்ப கீழே விழுது பாத்தீங்களா, அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அவ்வளோ ஹாப்பி. இங்க கண்ட்ரைடைனா யோசிக்கிறதா இங்க எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் யோசிக்கிறத நீங்களும் யோசிச்சீங்கன்னா இங்க ஜெயிக்க முடியாது. கான்ட்ரைடியனா இருக்கணும். கான்ட்ராஸ்டா நீங்க திங்க் பண்ணணும். எல்லாரும் விக்கிறானா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். எல்லாரும் விக்கிறியா, நான் வாங்குறேன். எல்லாரும் வாங்கிட்டு இருக்கானா, மேல ஏறிட்டு இருக்கா, ஐ வில் புக் த ப்ராஃபிட். அதுதாங்க கரெக்ட். அதுதான் கரெக்ட். சோ இந்த 3 தட்ஸ் கோ ஃபார் இட். 3 சொன்னா அது இப்போ கரெக்ட்டான டைமா இருக்குல ஸ்டாக் மார்க்கெட்ல. பிளட் பாத் போயிட்டு தான் இருக்கு. ஒரு பல மாசமா போயிட்டு இருக்கு. இல்ல நல்லதுங்கறேங்க. ஏங்க நீங்க ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம ஹாஸ்பிடல்ல போயிட்டு இசிஜி பாக்குறீங்கல்ல, ஹார்ட் இப்படி போனாதாங்க லைவ். இப்படி நேரா போச்சுன்னா என்னங்க அர்த்தம்? ஹார்ட் டெட். சங்குன்னு அர்த்தங்க. மேலையும் போக கூடாது கீழையும் போக கூடாதுன்னு அது எப்படிங்க? அது ஹார்ட் ஏங்குற மாதிரி மேல கீழே போனாதாங்க வாழ்க்கை. அதுக்கு மார்க்கெட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து அந்த மார்க்கெட் இயங்குறது கரெக்டா தான் இயங்குதுங்கிறத உணர்ந்து நம்ம அதுல இன்வெஸ்டரா இருக்கணும். அவ்வளவுதாங்க. போடுறது மட்டும் தான் வேலை. வருதா இல்லையான்னு சும்மா பாத்துட்டு இருக்காது. குறிப்பிட்ட காலத்தை அதுக்கு கொடுத்துரு. செடி விதைச்சாச்சு, மரம் வளர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல நமக்கு காலம். அது வளர்ந்து முடிச்சோன்னா நமக்கு வந்து ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் அதுவே கொடுக்கும். நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும். சூப்பர் சார். சோ இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. இது வந்து பெருசா நம்ம அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. நம்ம என்னன்னா நம்ம லைஃப்ல நடந்த விஷயத்தை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுவே மக்கள் மத்தியில பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். இன்னும் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தருணங்கள்ல உங்ககிட்ட நேர்ல கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமா அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். சோ ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசினதுக்கு. தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். உங்க நிறுவனத்துக்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி மேடம். Thank you, sir.